இன்னும் போக வேண்டிய இலக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது, நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம், இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது அப்படின்ற ஒரு இலக்கு நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். அப்படி இலக்கு நோக்கி அரசு பணியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு மிக சிறந்த ஒரு தன்னம்பிக்கை உரை ஒன்று உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் பெரிய அளவுக்கு நான் விருப்பப்பட்டிருக்கேன். அப்படி உரை வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட போது முதற்கண் என்னுடைய நினைவிற்கு வந்தவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் எனக்கு ஒரு மிக சிறந்த ஒரு முன்மாதிரி, மிக சிறந்த ஒரு ஆசிரியர். அது மட்டும் அல்லாது என்னுடைய அடுத்தடுத்த படிநிலைகளில் மிகவும் அக்கறையோடு இருக்கக்கூடியவர். எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ஒரு 10 நிமிடம் யாராவது பேசினால் கூட உடனடியாக ஒரு 4 வார்த்தைகள் 5 வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகளையே பேசுவார்கள். ஆனால் ஐயா அவர்கள் அவருடைய ஆசிரியர் பணியும் போதும் சரி, இப்பொழுது உலகம் முழுவதும் உரையாடி கொண்டிருக்கிறார். எத்தனை மணி நேரம் பேசினாலும் அத்தனை வார்த்தைகளிலும் நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியவர் ஐயா அவர்கள். நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பொற்கரங்களால் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். அப்படிப்பட்ட நம்மளுடைய சிறப்புமிக்க எங்கள் தொலைக்காட்சிகள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்பீர்கள். அது மட்டும் அல்லாது உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மேடைகளிலும் இந்த தலைப்பு என்று கிடையாது, நீங்கள் கம்பராமாயணம் குறித்து பேச சொன்னாலும் உடனடியாக அப்படியே 5 மணி நேரம் பேசக்கூடிய 10 மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். நீங்கள் பெரிய புராணம் குறித்து பேச சொன்னாலும் சரி, தமிழ் இலக்கியங்கள் குறித்து பேச சொன்னாலும் சரி, எந்த தலைப்பை தொட்டாலும் அந்த தலைப்பிலே மணிக்கணக்காக பேசுகிற வல்லமை படைத்த பேச்சாளர்கள் தமிழகத்தில் வேறு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐயா அவர்கள். அதே போல பேச்சுக்கும் நடைமுறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பேச்சு எப்படி இருக்கிறதோ அதன்படியாகவே நடந்து கொள்ளுகிற மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவர். நான் முன்னரே குறிப்பிட்டது போல நேர்மறையான சிந்தனைகளை வழங்குவதில் இவருக்கு ஈடு இணையாக யாருமே இல்லை. குறிப்பாக சன் தொலைக்காட்சிகளில் எப்பொழுதுமே ஐயா அவர்களை எதிர்மறையான ஒரு அணியில் தான் போடுவார்கள். அணியில் எதிர்மறையாக இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகளில் இருந்து அந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு சொல்வன்மை வாய்க்க பெற்ற நம்மளுடைய புலவர் ஐயா அவர்கள் இன்று என்னுடைய அழைப்பை ஏற்று நமக்காக உரையாற்ற வந்திருக்கிறார்கள். நாம் பல்வேறு காரணங்களை காட்டி 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 வெற்றியை தள்ளி போட்டே கொண்டிருக்கிறோம். அந்த காரணங்களை காட்டி கொண்டிராமல் சத்தமில்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்திலே சாதித்தவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். எனவே நீங்களும் எந்த விதமான காரணத்தையும் சுட்டிக்காட்டி பேசாமல் ஐயா அவர்களுடைய இந்த ஊக்க உரையை கவனமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டி அன்போடு ஐயா அவர்களை நம்மளுடைய நறுமலர் அகாடமியின் சார்பாக வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களிடம் இந்த மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றிங்கய்யா. நறுமலர் தீபம் அகாடமி தருமபுரி ஊரை மையப்படுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பின் சிகரங்களாக திகழும் என்னுடைய ஆசிரியர் குடும்பத்தை சார்ந்த பெருமக்களுக்கு அரசு பணிக்கான ஒரு பாதையை காட்டுகிற திருப்பணியிலே சொல்லப்போனால் பாதையில் நடப்பவனுக்கு ஒரு கைகாட்டி மரம் எப்படி போகிற வழியை நின்ற இடத்திலிருந்து காட்டுகிறதோ அதே பணியை தருமபுரியில் நின்று தமிழகம் முழுவதும் வலம் வரக்கூடிய எதிர்கால அரசு ஆசிரிய பெருமக்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுகிற பெருமிதத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு அழகான பெயர் வைத்திருக்காங்க. நறுமலர் தீபம் என்று இதற்கு பெயர் சூட்டி இருக்கிறார். தீபம் என்றாலே நெருப்பினுடைய அம்சத்திலே திகழக்கூடிய தீபம், பஞ்சபூதங்களிலே தீபம் ஒன்றுதான். பள்ளத்தில் வைத்தாலும் அது மேல் நோக்கி வரும். அத்தனை பேரும் மேல் நோக்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீபத்தையே நாம் ஒரு விழாவுக்கு முன்பாக முதல் நிகழ்வாக இதை தொடங்குகிறோம். அதிலே ஒற்றை திரியிலே நாம தீபம் ஏத்துறோம், 5 திரியில ஒரு தீபத்தை ஏத்துறோம். நான் 2006ஆம் ஆண்டு மேதக அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பவனிலே நேரில் சந்தித்து அவருடைய திருக்கரங்களினால் அகில இந்திய தேசிய நல்லாசிரியர் விருது பெறுகிற மிகப்பெரிய பாக்கியத்தை கல்வித்துறை எனக்கு வழங்கியது. இதை நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், ஐயா அவர்கள்
அங்கே பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அந்த உரையை கேட்டு மகிழ்வதற்காக நாங்கள் சென்றபோது, நாங்கள் வரிசையில் அமர்ந்திருந்த நேரத்தில் ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து ஒரு பெண்மணி ஏற்றிய மெழுகுவர்த்தியை அவருடைய திருக்கரங்களிலே தந்து தீபங்களை எல்லாம் ஏற்றச் சொன்னார்கள். அவரும் ஏற்றி முடித்துவிட்டு தன் உரையை தொடங்குகிற போது எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து விட்டு சொன்னார்கள், என் கையில் கொடுத்த மெழுகுவர்த்தி தேவாலயத்தின் அடையாளம், இதோ திரிகள் போட்டு ஏற்றப்பட்ட குத்துவிளக்கோ இந்துக்களின் அடையாளம், ஏற்றுகிற நான் இஸ்லாத்தின் அடையாளம், இதுதான் இந்தியா என்று சொன்னார். ஒரு தீபத்தை ஏற்றிய அதனுடைய உயர்வை விட அவருடைய எண்ணம் மிக உயர்ந்த ஒரு இடத்திற்கு சென்றதை நாங்கள் கேட்டு ரசித்து என் இதயத்திலே அதை பதிவு செய்து கொண்டு, இதே கருத்தை நான் துபாய் அரங்கத்தில் சொன்னபோது அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை முதலாக ஒரு உயரத்திற்கு கொண்டு வந்த பெருமை மேதகு அப்துல் கலாம் அவர்களை சாரும். எதற்காக இதை நினைவுபடுத்துறேன்னா, தீபம் மேல் நோக்கி மாதிரி எண்ணங்களும் மேல் நோக்கி போகும். அதனால்தான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முந்தையே சொல்லிட்டார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. என் உள்ளம் எதை நோக்கி பயணிக்கிறதோ, எதை இலக்காக வைத்து அடைய வேண்டும் என்று நினைக்கிறதோ, அதற்கான பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுதான் அந்த உயரத்தை தொட வைக்கிறது என்றால், அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என் குடும்பத்தை சார்ந்த நல்லவர்களே, ஒரு செய்தி, ஒரு உயர்வு என்பது ஒரு நாள் செயல்பாட்டில் வருவதல்ல, தொடர்ந்து செயல்படுவதனால் வரக்கூடியதுதான் அந்த உயர்வு. அப்போ தொடர்ந்து செயல்படுகிற போது சத்தியமாக நிச்சயமாக அந்த உயர்வு ஒரு நாள் நம் கைக்கு எட்டியே தீரும். இந்த ஒரு முழுமையான நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையில் பெருமை சேர்க்கும். அதனால்தான் நம்ம சஞ்சீவிராயன் அவர்கள் சொன்னபோது எனக்கு ரொம்ப பிடித்தமான பிள்ளை, தர்மபுரியில 2 பிள்ளைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவர் சஞ்சீவராயன், இன்னொருவர் சவுந்தரபாண்டியன். இவர்கள் இருவருமே 2 கண்களாக தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் 2 கண்களாக அந்த ஊரிலே திகழ்ந்து கொண்டு வருகிற அன்பு தம்பிகள், பண்பாட்டின் சிகரங்களாக விளங்குகிறவர்கள். அதனால இவங்க எது சொன்னாலும் நான் உடனே செவிமடுத்து கேட்பேன். ரொட்டேரியன் மணிவண்ணன் சார் அங்கே இருந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருக்கூட்டத்தை சேர்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறதை நான் 6 முறை அந்த ஊரிலே சென்று பார்த்து நேரில் மகிழ்ந்தவன். எதற்காக இதை நினைவுபடுத்துறேன்னா, ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நிச்சயமாக சாதித்து விட முடியும். அதற்கான வைராகியம் நமக்குள்ளே வரணும். எல்லாருமே அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள். இதுல அவர் சொன்னார், 306 பேர் எங்க வெற்றியாளர்கள் இருக்கிறாங்க, 101 பேர் இதுவரையில் அரசு பணிகளை ஏற்று பெருமைக்குரிய பணிக்கு சென்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற போது உண்மையிலேயே நான் மகிழ்ந்தேன். அதாவது நாம மாணவர்களை தயாரிக்கிற பணிகளை தான் நான் இருந்தேன். அவர் ஆசிரியரை தயாரிக்கிற பணிகளையே தன் கையில் எடுத்துக்கொண்டு நேரில் கூட அல்ல, இணைய வழி மூலமாக, இன்னும் சொல்ல போனால் அந்த தவணை முறையில் கூட அதற்கான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு அந்த பணியை தொடர்ந்து இடைவிடாமல் செய்கிறார். பார்த்தீங்களா, அந்த முயற்சி தான் அத்தனை பேருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். எதுக்குமே வெளியில போய் நாம தேடணும்னு அவசியமே கிடையாது சார். நாம பார்க்கிற பார்வையில தான் எல்லாமே இருக்கு. நீங்க எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொண்டு நம்மை நாம் தயார்படுத்திக்கலாம். அதுவும் நீங்க எல்லாருமே தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகளிலே பணியாற்றுகிற பெருமைக்குரியவர்கள். 54 அகவையுடைய ஒரு ஐயா கூட இதுல இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவருடைய முயற்சிகளுக்கு நான் தலைவணங்கி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, 25 வயதிலிருந்து இளைஞர்கள் நிறைய இதுல இருக்காங்க, வாலிபர்கள் நிறைய இருக்காங்கன்னு, இடைப்பட்ட வயதுடைய பெருமக்களும் இருக்காங்க. இந்த சூழ்நிலைகள்ல பலர் எல்லாருமே மேக்சிமம் பார்த்தோம்னா எல்லாருமே குடும்பத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்ப பாரத்தையும் சுமக்கணும், உறவுகளினுடைய நிலையையும் நம்ம அனுசரிக்கணும், வாழ்வாதாரத்திற்காக நாம செய்யற இடத்திலையும் சிறப்பா செய்யணும்,
நீங்க தனியார் இடத்துல இருக்கிற பள்ளி ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய பணி எவ்வளவு கடினமானது என்பதை நான் நேரில் பல கல்லூரிகள், பல பள்ளிகளிலே பார்த்து அறிந்து கொண்டவன் அல்ல, உணர்ந்து கொண்டவன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை நீங்க அங்க முன்னிறுத்தி ஜெயித்து கொண்டே வருகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். ஏன்னா அங்கேயே பணிகள்ல ஜெயிக்கிற போது உங்களுக்கான வெற்றியை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பான். எத்தனை எத்தனை மாணவர்களை சென்டம் எடுக்க வைத்து அந்த பள்ளிக்கும் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்குமே பெருமை சேர்க்கிற திருப்பணியைத்தானே நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆச்சரியமா இருக்கும். உங்களுடைய கடந்து வந்த பாதையை, எவ்வளவு கடினமான பாதை, கரடுமுரடான ஒரு பாதையிலே பயணித்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து இஷ்டமாக்கி கொண்டு அந்த பணியை அது நேசித்து செய்ததனால் தானே இந்த உயரவை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு உயரத்தை தொட்டு அரசு பணிக்கு வந்தால் சில வாழ்வாதாரத்துக்கு பிற்காலத்துக்கு வேண்டிய ஒரு பயனை பெற வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு சரியானதே. அந்த சரியான எதிர்பார்ப்புக்குத்தான் இந்த நறுமலர் தீபம் உங்களுக்கு இணைய வழி மூலமாக உங்கள் இதயத்தை தொட்டு இந்த பாதையை உங்களுக்கு பயணிப்பதற்காக செப்பனிட்டு கொடுத்து கொண்டிருக்கிற திருப்பணியை பேராசிரியர் பெருமக்குரிய சஞ்சீவராயன் கையிலே எடுத்திருக்கிறார். நம்பிக்கை வைங்க முதல்ல. சார், மனிதனுக்கு தேவைய நம்பிக்கை தான். தன்னை நம்புவதுதான் தன்னம்பிக்கை. இன்னொருவனை நம்பக்கூடாது. ரெண்டாவது, கம்பேரிசனே வேண்டாம். அவரோட ஒரு மனிதனோடு நம்ம இணைத்து கொள்ளவே வேண்டாம். அவர் எப்படி நாம எப்படின்னு கம்பேரிசனே வேண்டாங்க. நமக்கு உரியது நம்ம கையில எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த வெற்றியை நம்மால தொட முடியும். அடுத்து அரசு பணியை நோக்கி நீங்க பயணிக்கிற அனைவருக்கும் அரசு பணி கிடைக்கணும்னு நான் எல்லா வல்ல இறைவனையும் பிரார்த்திக்கிறேன். இரண்டாவது, நான் செல்லுகிற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சி பொங்கிய வரலாறு தான் இங்கே நான் கண்கூடாக பார்ப்பது. சாதாரணமா நான் சொல்லல. 102 திருக்கோயில் கும்பாபிஷேக வர்ணனை பண்ணாங்க. 80 கல்யாணம், 70 பீமரத சாந்தி, 60 சஷ்டியப்த பூர்த்தி, கணக்கிலே அடங்காத நிகழ்வுகளிலே கலந்துகிட்டு இருக்கேன். மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்றேன். நேற்றைய முன்தினம் 100 வயதை எட்டிய 100வது பிறந்த நாளை கொண்டாடி நம்முடைய ஒரு அம்மையாரு, புனிதவதி அம்மையாருக்கு சென்னையிலே நம்முடைய ரொட்டேரியன் சண்முகம் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்த விழாவிலே நான் பேசின 1 மணி நேரம். உண்மையிலே அந்த அம்மாவை பாதம் தொட்டு தெளிவா இருக்காங்க ஐயா, நல்லா பேசுறாங்க, காது கேட்குது, கண் தெரியுது. அவ்வளவு தெளிவா ஆரோக்கியமா இருந்த அழகை நான் 100வது பிறந்த நாளை முதல் என் வாழ்நாள்ல அவங்களதான் நான் பாராட்டி 1 மணி நேரம் பேசினேன். அதுக்கு அடுத்தது உங்க கூட்டத்துல தான் இணைய வழி மூலமாக நான் கலந்து கொள்கிறேன் என்றால் நீங்களும் 100 ஆண்டு சாதனையை பெறுவீர்கள் என்ற ஒரு பெருமிதத்தோடு உங்களை நான் வாழ்த்தி இந்த ஒரு சில செய்திகளை உங்களுக்கு பரிமாறுகிறேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லா உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அனைத்தையுமே தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஆக்கப்பணிக்கு ஆளாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சஞ்சீவராயன் அவர்கள் என்னை அழைத்தார்களே தவிர ஏதோ நீங்க இதை படிக்கணும், அதை படிக்கணும், இது இப்படி எழுதணும், அப்படி எழுதணும் இல்லை. நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறீர்கள், உங்களை நான் தயார்படுத்துகிறேன், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதனால எப்பயுமே நம்பிக்கை வேணும். இப்ப நீங்க எல்லாருமே இதுல கலந்துகிற இணைய வழியில கலந்துகிற ஆசிரியர் பெருமக்கள் பல பேர் குடும்பத்தோட போய் ஒரு காலகட்டத்துல காஞ்சிபுரத்துக்கு போய் அத்திவரதரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாராவது பார்க்கல அப்படின்னா உங்கள யாரு பார்த்தாங்கன்னு சொல்றாங்களோ அவங்கள பார்த்துருங்க. அத்திவரதரை பார்த்த மாதிரியே ஒரு கணக்குல நாமளும் வந்துருவோம். ஏன்னா அது அவ்வளவு சிரமம். நானும் ஆசைப்பட்டு ஒரு நாள் இன்டர்நேஷனல் ஃபிளைட்லாம் விட்டாங்க அதுக்கு பார்க்கறதுக்கு. அங்கெல்லாம் வந்தாங்க. சரி, நம்ம உள்ளூர்ல இருக்கிறவன்னு சொல்லிட்டு தாம்பரத்துல இருந்து புறப்பட்டு நான் போய் பார்க்க போனா பெரிய கூட்டம் நின்றுதுங்க. நான் போற வேலையில சரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விதிமுறைப்படியே போகணும்னு போய் நின்னேன். அப்போ ஒரு தம்பி ஓடியாந்து, ஐயா வாங்க, ஒரு குறுக்கு வழியில உங்களை அழைச்சும் போறான் அப்படின்னா. நான் சொன்னேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் குறுக்கு வழியில போயிருந்த பாவத்தெல்லாம் தொலைக்கிறதாண்டா பிராயச்சித்தமா அத்திவரதையே பார்க்க வந்தேன். அவரை பார்க்கறதுக்கு மாடா குறுக்கு வழின்னு நான் கொஞ்சம் விளையாட்டா சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு அவன் சொன்னான், போவ என்னை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டான் முறைச்சிக்கின்னு.
அப்புறம்தான் தெரிஞ்சுதுங்க அவன் சொன்னது 100க்கு 100 உண்மை. கூட்டம் ஏறி போச்சு. முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. ரிவேர்ஸ்ல கார் எடுக்க முடியாத தவிக்கிற மாதிரி நான் நின்னங்க, நிக்கவும் முடியல. எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனா ஒரு தைரியம் வந்தது. எப்ப தைரியம் வந்தது தெரியுமா? எனக்கு முன்னால ஒரு 90 வயசு பாட்டி சார். அது கோவிந்தா, மாதவா, யாதவா, கேசவா, மதுசூதனா, முரளிதரான்னு நாமாவளிகள் எல்லாம் பெருமாளை பத்தி எல்லாம் நாமாவளிகளை சொல்லிக்கிட்டு தெம்பா நின்னுச்சுங்க. அப்படி குனிஞ்சு ஏற இறங்க பார்த்தோம். 90 வயசு, தள்ளார வயசுலே இந்த அளவுக்கு இப்படி தளராம இருக்குதே. நாம எந்த மாத்திரம் சொல்லி அதை உள்வாங்கி இந்த உணர்ச்சி வசப்பட்டு நானும் என்னை தயார்படுத்திக்கிட்டு பாட்டி பின்னாடியே போனங்க. 90 வயசு பாட்டியை ஃபாலோ பண்ணி போன முதல் ஆளு நான் தான் வச்சுங்களேன். பின்னாடியே போனேன். கடைசியில் அது கிட்ட போச்சுங்க, அத்திவரதர்கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு அந்த அம்மா சொல்லிச்சுங்க, அத்திவரதா அடுத்த முறையை நான் உன்னை சேவிக்கணும். இப்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. இப்பயே அதுக்கு 90. அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போறாரு. 90, 40, 130 வருஷம் இந்த மண்ணுல வாழும்னு நம்புது பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் சார் நமக்கு வாழ்க்கை. இதுதான் சார் நம்பிக்கை. நாம சிகரத்தை தொடுவோன்னு முதல்ல உங்களை நம்புங்க. மகரிஷி வேதாத்திரி, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலையில எழுதுவார். 5 பண்பாட்டை எழுதும்போது அந்த 5 பண்பாடை எழுதும்போது அதுல ஒண்ணு சொல்லுவார், அருமையான செய்தி சொல்லுவார். எண்ணம் ஆராய்தல்னு சொல்லுவார். எண்ணம் ஆராய்தல்னா மனிதனை தீர்மானிக்கிறதே எண்ணம் தானே சார். அதனால்தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரான என்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் என்னை மேலும் மேலும் மேம்படுத்துகிறது. அதுதான் முக்கியமானது. நீங்க அதை ஒரு 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 வைப்ரேஷனோட போங்களேன். எப்பயுமே எண்ண அலைகள் சாதாரணமானது இல்லைங்க. எண்ண அலைகளுக்கு சக்தி, மிகப்பெரிய சக்தி உண்டு. ஆலயத்துக்குள்ள கர்ப்ப கிரகத்துல கடவுள் இருக்கிறானா இல்லையான்றது பேச்சுக்கே இடம் இல்லை. அது கல் சிலையா வெங்கல சிலையான்றதை பத்தி பிரச்சனையே இல்லைங்க. அங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உள்ள போய் ஒரு கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னு அந்த முழுமையான நம்பிக்கை என்ற எண்ண அலைகளை அங்க வீசுறான் பாத்தீங்களா? இந்த எண்ண அலைகள் தான் அங்கே ஒரு கடவுள் மிகப்பெரிய பவரை தருது. அந்த பவர் தான் நம்ம வணங்கும் போது நமக்கு சில ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குகிறது. தேவாலயத்துக்கும் பொருந்தும், திருக்கோயிலுக்கும் பொருந்தும், பள்ளிவாசலுக்கும் பொருந்தும். காரணம் அங்கே மனம் ஒருமைப்படுகிறது. அந்த ஒருமைப்படுகிற போதுதான் சில சாதிக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் கிடைக்குது. நமக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை, இதுல நிறைய ஆசிரியர் பெருமை, எல்லாமே தமிழை மூலதனமாக கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இருந்தால் நாம படிக்கிற காலத்துல ஆசிரியர், சயின்ஸ் ஆசிரியர் சொல்லியிருப்பாரு, பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய கிரண கதிர்களுக்குள்ளே நெருப்பு சக்தி இருக்கிறது, ஆனால் அவை பற்றுவதில்லை. ஒரு தேங்காய் நாரை வச்சு ஒரு குவிலன்ஸை வச்சு அப்படி நம்ம வச்சோம்னா அது அப்படியே உள்ள ஊடுருவி அந்த தேங்காய் நார் பத்திக்கும். நான்லாம் செஞ்சு பார்த்துக்கிறேன். அப்போ இதுல என்னதுன்னா அந்த அந்த உஷ்ண அலைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிற போது சக்தி பிறக்கிறது. அதே மாதிரி நாம் எண்ண அலைகளை ஒருமுகப்படுத்தினால் ஒரு வல்லமை பிறக்கும். நீங்க அப்படி போட்டு நினைச்சு பாருங்க. அதனால்தான் தன்னை எதிரில் வந்த புலியை கூட அத்தனை வல்லமையிலும் எண்ணங்களாக உருவாக்கி ஒரே ஒரு முறைத்து பார்த்தார் சுவாமி விவேகானந்தர். புலி பின்வாங்கி நடக்க ஆரம்பிச்சது. தெரியுமா உங்களுக்கு? இது வரலாறு, நடந்த வரலாறு. அந்த பவர் தானே வருங்க. அதுதான் என்ன அந்த மனதை கட்டுப்படுத்துது. அதனால சுய கட்டுப்பாடுன்னா, சுய கட்டுப்பாடு புலன்களை அடக்கி ஒருமுகப்படுத்துகிற போது நம்முடைய எண்ணங்கள் அப்போ அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நாம பல பேர் ஏன் இந்த வெற்றியை தவற விடுறாங்க தெரியுங்களா? நமக்கு உறவுகள்ல பல காயங்கள் வந்திருக்கும், பல சிக்கல்கள் வளர்ந்திருக்கும். சில காயங்களுக்கு மருந்துண்டு, சில காயங்களுக்கு மறதிதான் மருந்து என்பது. மறந்தால் சில காயங்கள், மனக்காயங்கள் போயிடும். அதை விட ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு மட்டும்தான் மன்னிக்கிற குணத்தை கொடுத்திருக்கான் கடவுள். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமலே செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தருளும் கடவுளே என்று இறைவனிடத்தில் தன்னை துன்புறுத்துகிற மனிதர்களுக்கும் ஒரு நிவாரணத்தை தேடுகிறார் இயேசு பெருமான். ஆணி அறைகிறார் மேனியிலே, அவன் அன்பு விரைக்கிறான் பூமியிலேன்னு நம்ம இயேசு காவியத்துல நம்முடைய கவியரசு கண்ணதாசன் பதிவு செய்திருக்கிறார். பிறரை மன்னிக்கிற குணம் இருக்குது பாத்தீங்களா? என்னன்னா நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மனக்காயங்களுக்கு மருந்து ஈஸியா வந்துருங்க. அடுத்து நமக்கு செல்ல வேண்டிய வெற்றி பாதை நம்ம வெளிச்சம் தெரியும். அது வரைக்கும் நம்ம அந்த மனக்காயத்தை சுமந்து இருந்தோம்னா அந்த பாதை இருட்டாதான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், நமக்கு யார் பாதிக்கிறானோ அந்த பாதிக்கிறவன முதுகிலே சுமக்கிறத தூக்கி எடுங்க. அந்த சுமக்காதீங்க, முடிஞ்சு போச்சு. அதை சுமக்க சுமக்க நம்முடைய சுமையாகி
நமக்கு ஆற்றலே மங்கி போயிடும். இதனால்தான் என்ன வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலைகள் வேற. எல்லாத்தையும் ரசிங்க ஐயா. நீங்க ரசனையோடு இருக்கிற மனதோட இருங்களேன். எவ்வளவு நேரம் படித்தோம் என்பதை விட என்ன புரிந்து படித்தோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். அதுதான் நமக்கு வெற்றிக்கு அழைத்து கொண்டு போகும். அதனால நம்ம இன்னும் சொல்ல போனால் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆராய்வதை விட அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற மனோபாவம் நமக்கு வாய்க்க பெற்று விட்டால் நிச்சயமான வெற்றி நம்ம கையில அமோகமா கிடைக்கும். அந்த ஒரு எண்ணங்கள் தான் நமக்கு மாற்றம், நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்கக்கூடாது. எவ்வளவு இருக்குதுங்க. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. இந்த ஒரு எண்ண அலைகளை நாம திரும்ப 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 ஏத்திக்கிட்டோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில ஜெயிக்கலாம் சார். போனது போகட்டும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. வருவது சரியாக இருக்கும்னு நம்புவோம். நம்ம நிச்சயமாக அந்த தேர்வுல நம்ம முழு வெற்றியை பெறுவோம்ன்றது நம்புங்க. டேராடூன்ல நடந்த ஒரு அந்த ஏரோநாட்டிக் தேர்வுக்கு ஆள் எடுப்புல போறாரு மேதகு அப்துல் கலாம். மொத்தம் 9 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல 8 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. ஏன் தெரியுமா? 8 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். 8 பேரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. 9வது ஆள் இவர் செலக்ட் ஆகல. ஆனா மேதகு அப்துல் கலாம் வருத்தப்படலைங்க. என்ன தெரியுமா சொன்னார் அவரு? நான் எதையுமே வெற்றி கொள்வதற்கு அறிவு பலம் மட்டும் போதும் என்று நினைத்திருந்தேன். இல்லை இல்லை, உடல் பலமும் தேவை என்பதை இந்த தேர்வு மூலமாக நான் புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன்னு அதை கூட ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு போனாரு. பார்த்தீங்களா? அந்த மனப்பக்குவத்துக்குத்தான் அதையும் வெற்றியாக்கி கொண்டாரு. பார்த்தீங்களா? அததான் அவருக்கு பிற்காலத்தில் ஜனாதிபதி நாற்காலி காத்து கொண்டிருந்தது. அதனால நமக்கு ஒரு பொறுப்பு காத்திருக்கிறது. அந்த பொறுப்பு தேடுவதற்கான வாய்ப்பு தான் நறுமலர் தீபத்தினுடைய இணைய வழி வகுப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். ஐயா பேராசிரியர் சஞ்சீவராயனுடைய நோக்கம் அதுதான். அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க, பொறுப்பா பயன்படுத்திக்கங்க அப்படின்றதுதான் நம்மளை கொண்டு உங்களோட பேச வைக்கிறது. சொல்ல போனால் இணைய வழி நம்ம கொரோனா பாதித்த காலத்துல தான் நான் பண்ணேன். அது ஒரு 2-2.5 வருஷம் நான் பண்ணது. எனக்கு அந்த ஆபீஸ் ரூம்ல உட்காந்து நான் எத்தனை மீட்டிங், ஒரு 1000 மீட்டிங்காவது நான் பண்ணியிருப்போம். உலகமும் உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை சுத்தின்னு வந்தேன். அதிலே பெரிய காமெடிலாம் நடக்கும். எங்க பேத்திங்கெல்லாம் உள்ள வந்தாங்க, எங்க வீட்டம்மா கூப்பிடுவான், அங்க போவாதங்கன்னா தாத்தா தனியா பேசுறாருன்னுவான். அந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதை விட பெரிய வேடிக்கை ஒரு பட்டிமன்றம் என் தலைமையில நடந்தது. சிங்கப்பூர், பஹ்ரைனு இதை அனுசரிச்சு அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம உள்ளூர்ல ஒரு 3 பேர், அங்க ஒரு 3 பேரை போட்டு ஒரு பட்டிமன்றம் நாங்க புலம்பெயர்ந்த நிலையில வச்சு பண்ணோம். அப்ப நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு அம்மாவை ஒரு அணியில போட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, நான் சொன்ன எல்லாருக்கும் நாமெல்லாம் நம்ம ஜூம்ல பண்றோம், நீங்க அவங்கவுங்க டைம் அவங்கவுங்க பார்த்துக்கின்னு அவங்களே ஸ்டாப் பண்ணிக்கங்க, என் இடையில நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எல்லாருக்கும் 8 நிமிஷம் கொடுத்தோம். எல்லாரும் அதை முடிச்சுட்டாங்க. அந்த அம்மா நாகப்பட்டினத்து அம்மா 8:18 ஆகி போச்சு. என்னடா இது வம்பா இருக்குதேன்னு ரொம்ப வருத்தமா இருந்து நானும் என்னென்னமோ சைகை பண்ணி பார்க்கறேன், அது நிறுத்துற மாதிரி காணோம். நம்ம அப்ப என்ன பண்ணா, அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. 20 நிமிஷத்தை தாண்டிட்டு உடனே அவங்க வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சேன். எப்பா அந்த அம்மாவை கொஞ்சம் நிறுத்து சொல்லுப்பா, டைம் ஆகி போச்சு என்ன. அதுக்கு அவர் சொன்னாரு, அது ஆரம்பிச்சா நிறுத்தாதுன்னு தெரிஞ்சுதான் நானே வெளியில வந்துட்டேன். இப்ப அது நிறுத்திட்டு இருந்தா சொல்லு, நான் வீட்டுக்குள்ள வரேன்னா. இப்ப அவனுக்கு நான் உதவுந்து, எனக்கு அவன் உதவுந்து போய் இப்ப நான் அவனுக்கு உதவுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னா எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நாங்க ஜூம்ல அனுபவிச்சோம், கஷ்டப்பட்டோம். ஆனா அது பல ஆண்டுகள் அது நல்லா ஆன பிற்பாடு முத ஜூம்ல கலந்துக்கிறது, இப்ப கூகுள் மீட்டில கலந்துக்கிறது இதுதான் முதல் தடவை. அது கூட ஏன்னா நம்ம பேராசிரியர் கேட்டுக்கிட்டதுனால அன்பா, அதுவும் ஆசிரியர் பெருமக்கள் இவ்வளவு பேரை முகம் பார்க்காமலேயே முகவரியை தருகிற ஒரு திருப்பணியை அவர் என் கையில கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்க அத்தனை பேரும் நீங்க எதிர்காலத்துல அரசு பணிக்கு வந்த போது அதை கேட்டு எனக்கு உண்மையிலேயே தமிழ்நாடுன்னு சொன்ன செந்தமிழ்நாடுன்னும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலேன்னு பாரதி பாடின மாதிரி சார் அவர் என்ன பெருமையா சொன்னார் சார். 101 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க சார், எல்லாரும் அரசு பணிக்கு போயிருக்கிறாங்கன்னு அந்த பேராசிரியர் சொல்லி மகிழ்ந்த போது நானு ஒரு தாய் உள்ளத்தை அவரிடத்தில் கண்டேன். அதனாலதான் நம்ம கட்டணத்தை கூட கெடுபடியா சில இடங்கள்ல பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியாது கிடையாது.
தவணை முறையில கொடுக்கறது கூட நீங்க தயாரா இருந்தா கொஞ்சம் பண்ணி எப்படியாவது நீங்க முன்னேறுங்கன்னு அந்த இணைய வழி மூலமா மணிக்கணக்கில் அதுக்கும் அவர் பணம் கட்டி எல்லாமே தான் செய்கிறார். அவருடைய முயற்சியும் நான் பாராட்டுறேன். அது செஞ்சீவராயன் சாருக்கு இந்த முயற்சியும் ஊக்கத்தையும் கொடுக்கிறது வெளியில் தெரியாத வேறாக இருக்கிற அவருடைய துணைவியாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை கொடுக்கிற சந்தோஷம், அது ஆர்வம் தான் இது விருட்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால இதை சரியா பயன்படுத்திங்க. பிரச்சனைகள் இல்லாத ஆளே உலகத்துல கிடையாது. யாருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க உலகத்துல? சின்ன சின்ன சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வாண்டு படுத்துன்னு இருக்குது. ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு திருடன் வீட்டுக்குள்ள பூந்து பாத்திரம் பண்டம்லாம் 3 மூட்டை கட்டிட்டான். தாத்தா தூங்குறார், பாட்டி தூங்குறார், அப்பா தூங்குறார், அம்மா தூங்குறார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாண்டு மட்டும் தூங்காம பார்த்து முழிச்சிருந்து அவன் 3 மூட்டை கட்டிட்டு தூக்குற போது அந்த பையன் கத்தனான், இது பாரு எல்லாரையும் எழுப்பிடுவேன், என் ஸ்கூல் பேக்கை சேர்த்து தூக்கின்னு போனான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனையா அந்த ஸ்கூல் பேக்கு தான். அதனால யாருக்கு இல்லை? எல்கேஜி பையனுக்கும் இருக்குது, நாட்டை ஆளுகிற மன்னருக்கும் இந்த பிரதமருக்கும் இருக்குது, முதல்வருக்கும் இருக்குது, அமைச்சர்களுக்கு இருக்குது, ஆசிரியர்களுக்கு, யாருக்கு இல்லைங்க? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்க லெவலுக்கு தகுந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை வெற்றி கொள்ளக்கூடியது ஒரே ஒரு இதுதான். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவன் நம்பருங்க. அவனுக்கு இல்லாத பிரச்சனையா? பாரதிக்கு அடிவயிறு பிரச்சனை சார், அடிவயிறு பிரச்சனை. அவன் சாப்பாடே கிடையாது, அவனுக்கு பட்டினி, குடும்பமே வறுமையில் இருந்தது. ஆனால் அவன் வறுமைக்காக வாடி விடவில்லை. எவ்வளவு பெரிய வைராக்கியம் அவனுக்கு இருந்தது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே டேர்ன் பண்ணிடும் தெரியுமா உங்களுக்கு? 5 நிமிஷம் சார். ஒரு சின்ன செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 குடும்பம் இருக்குது. அதுல வந்து ஒரு போலீஸ்காரரும் இருக்கிறாரு. ஒரு பையன் வந்து சின்ன அவன் ஓட்டுற சைக்கிளை கீழே வச்சுட்டு போயிட்டான். அந்த சைக்கிளை அவனும் தூக்கி போட்டான். உடனே அந்த பையனுக்கு அழுது ஆர்ப்பாரம் பண்ணி அந்த போலீஸ்காரர் வரும்போது அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றான், நீங்க தான் போலீஸ்காரர் அங்கிள், சைக்கிளை கண்டுபிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னா. அவரு கேட்டாரு, சைக்கிளை கண்டுபிடிச்சு கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னாரு. அவன் முகத்திலே ஓங்கி 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 குத்துவேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அப்படியானா உனக்கு அந்த வலிமை இருக்குதா? இருக்கு அங்கிள் அப்படின்னா. அப்படின்னா என் கூட வா அப்படின்னு அவரு வந்து குத்துச்சண்டை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப குத்துச்சண்டை பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு அறிவு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறார் சஞ்சீவராயன். அவர் உடல் பலத்தை சார்ந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு, குத்துச்சண்டை கொடுத்திருக்கிறாரு. உடனே அந்த பையனை கூட்டிட்டு போறாரு. போய் அந்த ஓரமா நிக்கிறான் அந்த பையன். இவரு அந்த குத்துச்சண்டை செயல்படுத்துறாரு. 5 நிமிஷம் பார்த்தான் சார். 5 நிமிடங்கள் தான் பார்த்த அந்த பையன், ஐயா நான் நாளையிலிருந்து அந்த பயிற்சி வகுப்புக்கு வரேன்னு சொன்னான். அந்த பயிற்சியில கலந்துங்கனா உலகத்திலேயே சாம்பியன் முகமது அலி என்ற மிக பெரிய சாம்பியன் குத்துச்சண்டை வீரர் இந்த மண்ணுக்கு கிடைத்து இந்த நாட்டுக்கே பெருமை சேர்த்தார் என்று சொன்னால் 5 நிமிட பார்வைதான் ஒரு ஆளுமையை கொடுத்தது. அவன் அச்சப்படலைங்க, அச்சப்படக்கூடாது. அச்சப்பட்ட ஆளுமை போயிடும். அதனால நம்முடைய அந்த ஆளுமை, பண்பு, குணம், வலிமை எப்படி சேருகிறது? இந்த வலிமையை தந்தது அந்த 5 நிமிட பார்வை. அன்னைக்கு ஒரு பையன் ஓடி வர்றான், ஒரு குரு கிட்ட வந்து, ஐயா நான் வந்து கிரிக்கெட் வீரனா ஆகணும்னு ஆசைப்படுறேன், கிரிக்கெட் வீரனா ஆசைப்படுறேன் அப்படின்னு. சரி கிரிக்கெட் வீரனா அந்த மைதானத்துல ஓடுனாருங்க. ஓடுற அந்த ஓட்டத்தை பார்த்தா நீ கிரிக்கெட்ல சேர்றதை விட நீ வந்து ஓட்டப்பந்தயத்துல நீ வீரனா வர முடியும்னு சொல்லி அந்த பையனை அந்த பயிற்சிக்கு சேர்த்தார் சார். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் ஒரு 9.59 செகண்ட், 9 செகண்ட் தான், 10 செகண்ட் கூட பூர்த்தி ஆகல. அப்படி முதல் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக உருவெடுத்த வரலாறு உலகம். அர்னால்ட் போல்ட்ன்னு நினைக்கிறேன், அவருடைய பேர் வந்து பிரபலமாச்சு உலக அளவுலன்னா. சிந்திச்சு பார்க்கணும். நமக்குள்ள நிறைய ஆற்றல் இருக்குதுங்க, அது நமக்கு தெரியாம இருக்குது. அதனால அது தெரியறது கொடுக்கணும். நாம இருக்கணும், நமக்குள்ள நாமே பயணம் பண்ணணும், புற சிந்தனைகளிலிருந்து நம்மை விடுவிச்சுக்கணும், பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுவிக்கணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. நீங்க எல்லாம் மெத்த படித்த என்னுடைய அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், உங்களுக்கு நான் ஒரு சும்மா அப்படி கற்பூரமா அப்படி நீங்க உடனே பிடிச்சுக்கும். ஒரு ஞானி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், குருவே
ஞானியே, நான் ரொம்ப பிரச்சனை அதிகமா போச்சு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, என் வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா. உடனே ஒரு ஞானி சொன்னாரு, ஒரு 2 ஸ்பூனு உப்ப போட்டு ஒரு டம்ளர்ல தண்ணியில போட்டு கரைச்சி இத குடின்னாரு. 2 வாய் குடிச்சான், துப்பிட்டான். என்னய்யா இத போய் குடுக்குற, மனுஷன் குடிப்பானான்னா. அப்புறம் அவனையே அழைச்சின்னு போய் ஒரு குளத்துக்கு போனாரு. இதே 2 ஸ்பூன் உப்ப குளத்துல போட்டாரு. போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடுத்தாரு. இத குடின்னாரு. மளமளன்னு குடிச்சு ரொம்ப நல்லா இருக்குது தண்ணின்னா. அப்பதான் ஞானி சொன்னாரு, இதே தான்டா, உப்பு மாதிரி தான்டா பிரச்சனை. அந்த உப்ப ஒரு டம்ளருக்குள்ள போட்டோம்னா, கொஞ்சம் தண்ணீல போட்டதுனால அது கரிக்குது. ஆனா இவ்வளவு பெரிய குளத்துல போட்ட பிறகு அது சுவையாகுது. அது அது காணாம போச்சு. உன் மனதை டம்ளரா வச்சிருந்தீன்னா பிரச்சனை பெருசா தெரியும். உன் மனச குளமாக்கிக்கிட்டா பிரச்சனையே தெரியாது. இது காணாம போயிடும். பிரச்சனைக்கு பிரச்சனையா இருக்கும். உன் மனதை குளமாக்கிக் கொள் அப்படின்னு இந்த ஞான உரையை அவர் சொன்னது நமக்கும் பொருந்தும் சார். நமக்கும் பொருந்தும். சில பேர் ஏன் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு வகுப்பறை கஷ்டமா இருக்கும், வகுப்பறை சோதனை கொடுக்கும். இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் சிக்கலா தான் இருக்கு. அன்னைக்கு கூட ஒரு ஆசிரியர் சேலத்துல இருந்து எனக்கு போன் அடிச்சாரு. உங்க காலமெல்லாம் பொற்காலம் சார், நீங்க நல்லபடியா பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றுட்டீங்க. நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் சார் தெரியும். நேத்து கூட என்னையா கஷ்டம்னு கேட்டேன். நேத்து கூட சேத வந்த 6வது பையனை பார்த்து கேட்டேன். ஒரு நல்ல குடிமகனுக்கு எது வேணும்னு கேட்டேன். ஊறுகான்ட்டாங்க சார். அதை கேட்ட உடனே எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. இவனை வச்சு நீ எப்படி காலம் தாழ்றதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற நெருக்கடி, அங்க வெளியில தான் நெருக்கடியா, வீட்டுக்குள்ளேயே நெருக்கடி இருக்குது சார். இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல, இதுல மூத்த பெருமக்கள் இருக்கீங்க. நான் என்ன எடுத்துக்கங்க, நாங்கெல்லாம் வளர்ந்ததெல்லாம் உறவுகள் மத்தியில வளர்ந்தோம் சார். இப்பெல்லாம் கருவிகள் மத்தியில பிள்ளைகள் வளருது. அவன் மேலேயும் தப்பு இல்லை சார். நம்ம என்ன பண்ண முடியும்? காலத்தினுடைய வளர்ச்சியோ அறிவியலுடைய உயர்வையோ நீங்க கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு இதை 3 வரவேற்பு கொடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. நல்லதும் கெட்டதும், பாசிட்டிவ் நெகட்டிவ், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இரவு பகல், எல்லாமே 2 இருக்கத்தான் செய்யும். ஆண் பெண் எல்லாமே 2 தான் சார். பிரபஞ்சமே அப்படித்தான். நீங்க கணக்கு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அப்படித்தான் வரும். நீங்க எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அன்னைக்கு கூட ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா ராத்திரி தூங்கும் போது எழுந்து பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, லிப்ஸ்டிக் போடுது, மேக்கப் பண்ணுது, நகையெல்லாம் போடுது. அவன் படுத்துங்கிற வீட்டுக்காரன் கேட்டான், அடியே இது அக்கறமா தெரியல, இந்த நடுராத்திரில போய் மேக்கப் பண்றீங்க, எதுக்கு இது அனாவசியமான? ஓ, வாய மூடி தூங்கியா, நான் செல்லுல ஃபேஸ் லாக்க வச்சுக்கிறேன், ஏன்னா அது ஊத்து பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அது ஃபுல் மேக்கப்போட வந்தாதான் அது ஓப்பன் ஆகும் பொழுது, என் கஷ்டம் எனக்கு தெரியும், நீ பாட்டு தூங்குனுச்சு. அது அவன் சிரிச்சுக்கினே தூங்கணும். உனக்கு என்ன சிரிப்புன்னு கேட்டான். இந்த அம்மா கேட்டது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக பிடிக்கல, நான் 10 வருஷமா அவங்க கூட குடும்பம் பண்றேன்னு அதை நினைச்சு பார்த்தேன்டி. என்னை பத்தி நான் ஒரு உயர்வா நீ நினைக்கணும்னு. ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை. உள்ளங்கையில செல்லு வந்துடுது சார். உள்ளங்கையில செல்லு வந்த பிறகு எதிரில் இருக்கிறவன் முகம் கூட நமக்கு தெரியல. அவங்ககிட்ட பேசவும் நமக்கு நேரம் இல்லை. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற காலம் போய் ஃபேஸ்புக்ல பேசுற காலத்துல நம்ம வந்திருக்கோம்னா பிரபஞ்சங்கள்ல பல சிக்கல்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்ப நான் இருக்கிறேன் சார், எனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு அறியாமை இல்லையா? எனக்கு நான் ஃபுல்லாவே அறிவியலை பயணம் பண்ணிடுவோம். எனக்கு அறியாமை சின்ன சின்ன குறைகள் இருக்கு சார். குறையில்லாத மனிதன் இல்லை. அதை குறைத்துக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. அப்படிதான் நம்ம பார்க்கணும். குறை இருக்கு சார். அதனாலதான் நான் சொன்னார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னார் திருவள்ளுவர். அப்ப 2 இருக்கு சார். குறையும் இருக்கு, நிறைய இருக்கும். நம்ம நிறைய வளர்த்துக்கணும். குறைகளை சில நேரங்கள்ல அதுக்காக குறைபட்டுன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. அப்போ எதுக்கா நான் இதை சொல்றேன்னா, குறை என்பது இப்ப நான் இருக்குங்க 2019 சிங்கப்பூர்ல தமிழர் திருநாள் கொண்டாடுவதற்கு லிட்டின் இந்தியாவில என் தலைமையில ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை நாகப்பட்டினத்தை சார்ந்த ஒரு அருமைச்சந்திரன் என்ற ஒரு நண்பர் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்விலே பங்கு பெற்று சிறப்பாக நான் செயல்பட்டு நம்ம ஊருக்கு வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா, கொரோனாவினுடைய கோர தாண்டவத்துல என்டையர் வேர்ல்டு ஃபுல்லா லாக்டவுன் ஆகி போய் கடந்த நேரம். அப்போ ஒருத்தருக்கு நாகப்பட்டினத்துல ஹார்ட் பிரச்சனை கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணாங்க சார். இங்க அட்மிட் பண்ணி விட்டு 3வது ஃப்ளோர்ல 303வது ரூம்ல அவர் அட்மிட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு, எனக்கு போன் அடிச்சாரு, முடிஞ்சா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க புலவரையான்னு. சரின்னு சொல்லி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் போட்டு பாதுகாப்பு வளையத்தோட போய் கார்ல போயிட்டு ஒரு பெரிய பழக்கடையில பழமெல்லாம் வாங்கின்னு
அவரை டிஸ்டர்ப் பண்ணமோ என்னமோ நினைச்சின்னு உள்ள போனா கதவு லேசா ஒரு திறந்து இருந்ததுங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ள போனா பெட்ல படுத்துருந்தவர் என்னை பார்த்துட்டு அலறி எழுந்தாரு. ஏன் அப்படி பதறதுனாலதான் இப்படி படுத்துனுக்கிற நீ வந்து உன் நிலைமையெல்லாம் நண்பர் சொல்லிட்டாரு, உன் ஹிஸ்டரியே எனக்கு தெரியும், நீ அப்படியே படுன்னு. இல்ல சார் நான் வந்து நீ வந்து இல்ல கம்முன்னு படுன்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிள கழுவி தோலை சீவி பீஸ் போட்டு 2 பீஸ் கையில கொடுத்து சாப்பிட வச்சு, அப்புறம் ஹார்ட் பிரச்சனை வலின்னு சொல்லிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்த பிறகு வலி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு அதுக்கு அவர் சொன்னாரு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான் அப்படின்னாரு. அப்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்படின்னா நீ யாருன்னு கேட்டேன். நான் அவனுக்கு துணையா 2 நாளா பக்கத்துல நின்றேன். எனக்கு இடுப்பு வலி தாங்கலைன்னு பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன், வேற ஒண்ணும் இல்லைன்னா. இதை முதல்ல சொல்றதானே என்ன நான் சொல்ல வந்தேன். நீ எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க, இது தெரியுமா உங்களுக்கு இந்த மேட்டர்னா? எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு அசடு வாங்கிய முகத்தோடு தான் வந்திருக்க முடியும். குறை என்பது வரும் போகும். அதுக்காக குறைபட்டு உக்காந்து வேதனையினுடைய விளிம்பில நாம போயிடக்கூடாது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. எல்லாவற்றையும் அனுசரித்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் சொல்றேன். அந்த ஒரு ஒற்றை வரிய மனசுல வச்சுங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா. அழகா எடுத்துட்டு போக வேண்டியது தானே, அதை பத்தி என்ன இருக்குதுங்க? ஏன்னா நம்ம பார்வை என்னைக்கும் உயர்வா இருக்கணும் சார். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். தாம்பரத்துல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மடிப்பாக்கத்துக்கு போய் நல்ல டாக்டர் இருக்கிறாரா, எனக்கு வேண்டி விடுறா, அவரை போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னா அங்கிருந்து போனான் சார். என் பேரை சொல்றா, டோக்கன்லாம் இல்லை, லைன்ல நிக்க வேணான்னு போனான் சார். போயிட்டு என்ன பண்ணிட்டான், 1/2 மணி நேரத்துல வந்துட்டான். அதுக்குள்ளேடா பார்த்துட்டு இருந்தேன். போய் அனுப்புன பாரு, எனக்கு சரியில்லை சென்டிமெண்டான்னு. என்னடான்னு அது போகும்போதே ஒரு போர்டு வச்சுக்கிறாரு, மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு. பார்த்ததுமே பகீர்னு ஆகி போச்சு எனக்கு. அதையும் சரிப்படுத்திக்கின்னு மனசை தெம்புப்படுத்தின்னு தைரியப்படுத்தின்னு தான் நான் படியேறி மேல போனேன். அங்க போனா டாக்டர் வைகுண்டன் இருக்குது. 2யும் கனெக்ட் பண்ணி பார்த்து என்னால இவர்கிட்ட காட்டினா தேராது வந்துட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிளினிக் வச்சுக்கிறதுனால மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு. அவர் பேரு அவங்க அப்பா வச்ச பேரு. இதுல நம்ம என்னத்தை இந்த மாதிரி எல்லாம் பாக்குற பார்வையுடைய மனிதன் நமக்கு உலகத்துல நம்ம கூடவும் இருக்கிறான், எதிர் வீட்டுல இருக்கிறான், பக்கத்து வீட்டுல இருக்கிறான், நம்ம தெருவுல இருக்கிறான், நம்ம போற இடத்துல இருக்கிறான், பஸ்ல போற பயணம் பண்ணும்போது பண்றான், ட்ரெயின்ல வரும்போது வரான், எல்லாம் தான் வரும். உலகம் பலவிதம் சார். இருவேறு உலகம்னார் திருவள்ளுவர் அன்னைக்கு. அதனால நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பத்தி கவலையே படாதீங்க. நாம எப்படி இருக்கணும்ன்றதுதான் நமக்கு உயரிய சிந்தனை. அதனால்தான் தீயவற்றை பார்க்காது, தீயவற்றை கேட்காது, தீயவற்றை பேசாதுன்னு 3 பொம்மைய குரங்கு பொம்மையை மனசுல வச்சு எதுலயே வச்சிருந்தார் காந்தி. ஏன் மற்ற விலங்கெல்லாம் சேர்ந்தாக்கும் குரங்கு பொம்மையை செலக்ட் பண்ணாரு? மனம் ஒரு குரங்கு. இது போன ஒரே இடத்துல நிக்காதுங்க, திடீர்னு தாவும். அதனால்தான் என்ன பண்ணாரு, அந்த 3 குரங்கு பொம்மையை வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஏன் திரும்ப திரும்ப பார்த்தது காரணம் என்ன தெரியுமா? சுய கட்டுப்பாடு. ஒருவேளை நான் நினைத்த இந்த சுய கட்டுப்பாட்டிலிருந்து என்னையும் நான் மீறி விடுவோனோ என்று அஞ்சு அதற்கான ஒரு பார்வைக்குரிய 3 குரங்கு பொம்மை வச்சிருந்தாருன்னு சொன்னா வாழ்நாள்ல நாமெல்லாம் ஏமாத்திரம். கொஞ்சம் யோசிங்க. நமக்குள்ள நீங்க பயத்தை மட்டும் தூக்கி பயம் எனும் பெய்தனை கொள்வோம் நாம் பாரதி. அச்சம் தவிர ஆளுமைக்குள் சாதாரண பயப்பட தூக்கி எறிடா. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையேன்னு மகாகவி பாரதி, முண்டாசி கவி பாரதி முழங்கினானே. சாதாரணமானதாங்க. அவன் எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன், காரி பராசக்தி எனக்கு பருப்பு வாங்கி கொடு, உப்பு வாங்கி கொடு, அரிசி வாங்கி கொடு, எனக்கு பணம் வாங்கி பாடவே இல்லைங்க. இதந்தரு மனையின் நீங்க இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு 2 மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி என்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதுகிடல் மறக்கலேனேன்னு அந்த சிந்தனையில சுதந்திர தேவியை மட்டும்தான் நெஞ்சிலே சுமந்தான். அதனால்தான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்னு பாடினான்னா அதே சிந்தனையா இருங்க. தேர்வில் வெற்றி. அடுத்த முறை நான் அரசு பணிகளை ஜாயின் பண்றேன், அரசு பணியில் ஜாயின் பண்ணியே தேர்றேன்னு அப்படி நினைங்க. திரும்ப நினைங்க. நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். இது உபனிஷதம் உலகத்துக்கு சொன்ன சாரம். நீங்க அப்படிதான் நினைக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க. ஏன் முடியுமா சார் நினைக்காதீங்க. பர்ஸ்பர்க் என்ற ஒரு ரயில் நிலையத்துல தென்னாப்பிரிக்காவில உனக்கு என்னையா பஸ் ஏசி, நீ ஒரு கருப்பன், ஒரு இந்தியன்,
உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஏசில உட்கார்றது? அவரு டிக்கெட் வாங்கி தான் பயணம் பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஏசில 2 பேர் தான் உட்கார முடியும். ஒரு ஆங்கிலேயன் உட்கார்ந்துங்கிறான், இன்னொரு ஆங்கிலேயன் அந்த பட்ஸ்பர்க் என்ற ரயில் நிலையத்திலிருந்து ஏறி உட்காரணும். உட்காரும் போது இவரு இடம் இல்லையன்னு உடனே அவரை பெட்டி படிக்கோடு இழுத்து கீழே தள்ளலாம் சார் பிளாட்பாரத்துல. அது அவமானம் என்று கருதி அன்றைக்கே தென்னாப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு அவர் வந்துட்டு இருந்தார்னு வச்சுங்க, சுதந்திரம் கற்பனை தான், கனவுதான். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? அந்த அவமானத்தை வெகுமானமாக எடுத்துக்கொண்டு ஒரு பார்வை அந்த இடத்திலே உற்று பார்த்தார். அந்த பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்களை இந்த ஒற்றை மனிதனை இறக்கி விட்டாய் அல்லவா, ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களையும் என் நாட்டிலிருந்து நான் வெளியேற்றுகிறேன். வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை தொடங்கி வந்த அதுக்கு வைராக்கியம் அங்கதான் விதைக்கப்பட்டது. அது விதை, இது விருட்சம். அதனால்தான் அடுத்த நாளே தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி போராட்டத்துல பங்கு பெற்று தன்னை யார் என்று அங்கே வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு ஒற்றை மனிதனுடைய உழைப்பு, ஒற்றை மனிதனுடைய உண்மைத்தன்மை, ஒற்றை மனிதனுடைய நேர்மையான ஒரு போக்கு, இதை வெற்றி அடைந்தே தீருவேன் என்ற ஒரு வைராக்கியம் இல்ல. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பற்று நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மான்னு பாடினாம் பாரதி. அப்ப அது ஒற்றை மனிதர் ஒரு 30 கோடி மக்களுக்கும் விடுதலை பெறுகிற மிகப்பெரிய சாத்தியம் நிலை பெற்றது என்றால், அந்த நிலை பெற்ற வரலாறு தானே நெல்சன் மண்டேலாவுக்கும் வழிகாட்டியது. நண்பர்களே, கொஞ்சம் யோசிங்க. முடியாதது கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு சில காரணங்களால் முன்னால் தவிர்ந்திருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க, தூக்கி போடுங்க. அதை போட்டுட்டு இப்பொழுது நாம வெற்றியை தான் சந்திக்க போகிறோம். போகிற அனைவருமே வெற்றி அடைவோம். வெற்றி பெற்றவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பாராட்டு சொல்லுங்க. நிச்சயமாக நாம் நம்ம இலக்கை அடைவோம்னு சொல்லுங்க. நினைங்க, எண்ணங்கள் தான் மனிதனை ஈர்த்து செல்லுகிறது. எவ்வளோ வரலாறு சொல்லணும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இப்போ தோனி கேப்டன், அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கேப்டன் கூல் அப்படின்னு பேர் அவருக்கு. நீங்க நல்ல ஆட்டத்தை கவனிச்சிருப்பீங்க. சிக்ஸர் அடிச்சாலும் அப்படியே தான் இருப்பார், 4 அடிச்சாலும் அதே முகம்தான், அவுட் ஆனாலும் அதே முகம்தான். எந்த விதமான மாற்றமும் இருக்காது, ஆர்ப்பாட்டம் இருக்காது, ஆரவாரம் இருக்காது. அவர் அமைதி இருக்கும் அவருடைய முகத்துல. அந்த அமைதிதான் அந்த தலைமைக்கு அழகு, அவருடைய ஆளுமைக்கு அழகே அந்த அமைதிதான். அதனால சொல்றேன், ஒருவருக்கு ஒருவர் நீங்க பாக்குற போது தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்ல, சார் நீங்க நிச்சயம் பாஸ் ஆயிடுவீங்க சார், நீங்க வருவீங்க பாருங்களா, அடுத்த முறை நம்ம சந்திக்கிற போது எனக்கு ஜாப் வந்துடுத்து, தேர்வாயிட்டேன்னு சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க ஒரு வாழ்த்துருங்க. அவரு நீங்க ஒருத்தரை வாழ்த்துனீங்கன்னா 2 பேரும் உங்களை வாழ்த்துவோம். அது ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து ஒரு வைப்ரேஷனா அமையும் சார். நீங்க நினைக்கிறீங்க வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதனால இந்த வார்த்தையை, நல்ல வார்த்தையை வைப்ரேஷனா பாசிட்டிவா சொல்லுங்க. ஒரு காலத்துல கடந்த சில பல ஆண்டுகளுக்கு முன்பு கேப்டன் கூல் நம்ம தோனி தலைமையில உலக வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிற போது ஃபைனல் மேட்ச்ல இந்தியா பங்கு இருக்குது, உங்களுக்கு நினைவுக்கு வாங்க. பங்கேற்க போது அப்ப என்ன பண்ணாங்க, ஓவர்லாம் முடிஞ்சு லாஸ்ட் ஓவர் கடைசி பால் 4 ரன் எடுத்தாதான் இந்தியா ஜெயிக்கும், வேர்ல்டு கப் வரும். அந்த கடைசி பாலை சந்திக்கிறவரு கேப்டன் கூல் தோனி. இன்னைக்கு இப்போ ஒண்ணு சொல்றேன், அந்த கேப்டன் கூல் தோனி யாரு? தோனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிடிஆர்லயே இருந்திருந்தாருன்னா அவர் லைஃப் முடிஞ்சு ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கின்னு வீட்டுல உட்காந்துருப்பார். அப்பா அம்மா பர்மிஷன் வாங்கின்னு நான் கிரிக்கெட்ல தான் எனக்கு விருப்பம்னு சொல்லி வெளியில வந்தார். இன்னைக்கு அவர் உலகமே பாராட்டுகிற அளவுக்கு உலக நாயகனா இருக்கிறார் இல்லையா? அதைத்தான் சொல்ல வர. அந்த கேப்டன் கூல் லாஸ்ட் பாலை சந்திக்கிறார். நீங்க தேர்வை சந்திக்கிற மாதிரி அந்த பாலை அவர் சந்திக்கிறார். எப்படின்னா, சுத்தி இருக்கிற 10,000 பேர் இருக்கான், என்னாகுமோ ஏதாகுமோன்னு பதற்றத்துல இருக்கிறான் அவன். இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு இந்திய ஆர்வலர்கள் பூரா காத்திருக்கிறான். சுத்தி ஒரு 11 பேர் இந்த ஆள் அவுட் ஆக்கியே தீரணும்னு கங்கணம் கட்டின்னு நிக்கிறான். அதை விட ரொம்ப ஆர்வமா எதிரில பால் போடுறவன் இந்த பாலோட இவரை ஒழிச்சு கட்டி நாங்க தான் ஜெயிப்போம்னு ஆர்வமா வரோம்.
இந்த சூழ்நிலையில இந்தியாவை காப்பாத்தி வெற்றி பாதைக்கு கொண்டு வரணும். யாரு? தோனி. எவ்வளோ பெரிய பொறுப்பும் நெருக்கடியும் அவருக்கு அந்த இடத்துல இருக்குதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. திரும்பனா எதிரியாதாங்கிறான், எல்லாமே எதிரில வரவனும் எதிரியாதாங்கிறான், சுத்தி இருக்கிறவனும் எதிரியா இருக்கிறான். என்ன செய்யறதுன்னு யோசிக்கலைங்க, அச்சப்படலைங்க. ஆர்வத்தோட அந்த பாலை சந்திக்கிற நேரத்துல என்ன ஆச்சு தெரியுமா? சுத்தி இருந்த இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குரலை பயன்படுத்தினார்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று ஆர்வத்தோடு உணர்ச்சிபூர்வமாக சொல்ல சொல்ல என்னமோ ஒரு மாற்றம் தோனிக்கு உள்ளே ஏற்பட்டு அந்த வேகமா அடிச்சாரு. அந்த ஒரு சிக்ஸர் ஆச்சு. இந்தியா வேர்ல்டு கப் பெற்றுக்கொண்டது. 4 அடிக்க வேண்டியது 6 ஆயிட்டது. அது காரணம் அந்த உத்வேகத்தை அந்த வார்த்தை உருவாக்கி கொடுத்தது. அவரை முழு ஆற்றலுக்கு பயன்படுத்த அளவுக்கு அது உருவாக்கிட்டது. அதைத்தான் நான் சொல்றேன். நான் ஒரு தேர்வு நீங்க சந்திக்கிற நேரத்துலயா நீங்களும் பாஸ் ஆயிடும், நானும் பாஸ் ஆயிடும், கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு நாம ஜாபுக்கு போறோம் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனைகளோட போகணும். இன்னொன்னுங்க, நல்ல சிந்தனையுடைய மனிதர்களோடு பழகணும். நாம அப்பதான் நாம இருக்க முடியும். நிறைய பேருக்கு இது முடியாதுன்றவன அன்னையோட முடிச்சிருங்க. இன்னும் முடியும்ன்ற வாழ்க்கையிலே சொல்றேன். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும், இது இருக்கட்டும், வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும். சில பேர் மாறவே மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்துல இருப்பான். இப்ப தஞ்சாவூர்ல ஒரு காலத்துல மழை பெய்யல, 6 மாசமா மழை பெய்யாத போது என்ன பண்ணிட்டான், ஒரு 1000 ஏக்கர்லயும் புழுதிக்கால் ஓட்டு நெல்லை விதைச்சிட்டு வந்துட்டான். நெல்லை விதைச்சா அது மானாவாரி பயிருன்னு பேரு உங்களுக்கு தெரியும். அந்த நெல்லு விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா 1 மாசத்துல நெல்லு கம்மியா முளைச்சிக்குது, புல்லு எக்கச்சக்கமா மண்டி போச்சு. அப்ப அந்த கிராமத்துல என்ன பண்ணாங்க, 1000 ஏக்கருக்கு களை வெட்டினா கூலி கட்டுப்படி ஆகாது, நெல்லும் போயிடும் போலது, எதுவாச்சு நமக்கு பணம் செலவு பண்ண முடியாது, மழையும் மேல போனா போது போக, இப்போ மாட்டை விட்டு மேய்ச்சிருவோம், ஆட்டை விட்டு மேய்ச்சிருவோம்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப ஒரு ஆள் ஓடியாந்து சொன்னா, அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வராதிங்க, நம்ம ஊர்ல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவரை பத்தி நான் 1 மாசமா கேள்விப்பட்டுன்னு வரேன். அதாவது அவர் எது சொன்னாலும் உடனே பலிக்குதான். முந்தா நாள் கூட ஒரு வீட்டுக்கு போய்கிறாரு, ஒரு 1.5 வயசு குழந்தை துள்ளி ஓடி இருக்குது. ஓடும் போதே வயசு என்னான்னு கேட்டுக்கிறாரு. 1.5 இருக்காங்க. 1.5 வயசுலயே அம்மா வேகமா ஓடுதேன்னு அவர் சொல்லிக்கிறாரு. அடுத்தது வாசப்படியில தடிக்க கீழே விழுந்து பிராக்சர் ஆகி போச்சு. அதே மாதிரி ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது, அந்த ஆஸ்பத்திரிக்கா போற அப்படின்னாரு. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆள் அவரு. கேள்விப்பட்டேன். அவரை கூப்பிட்டு நாம ராஜ மரியாதை பண்ணி நம்ம ஊர் மலை மேல உட்கார வச்சு இவ்வளோ ஏக்கரையும் ஒரு ரவுண்டு பார்க்க சொன்னோம்னா, இம்மாம் புல்லு இருக்குதேன்னு அவர் வாயால சொல்லிட்டாருன்னா, களை வெட்டுற கூலியே நமக்கு மிச்சமாயிடும், எல்லா புல்லும் காஞ்சி போடும் அப்படின்னா, ஆஹா இது நல்லா யோசனையா இருக்குது, அருமையான யோசனைடான்னு சொல்லி அவனை சாப்பாடு போட்டு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து அவனை பாராட்டி மலை உச்சியில கொண்டு போய் அந்த பெரியவரை உட்கார வச்சு, பெரியவரே நம்ம நிலத்தெல்லாம் பாருங்க, நம்ம ஊர் நிலத்த. அவரும் ஒரு ரவுண்டு 1000 ஏக்கரையும் பார்த்துட்டு சொன்னாரு, புல்லுலயே அங்கங்க நெல்லுக்குதேன்னு. இருக்கிற நெல்லாம் போட்டுது சார், 1 2 முளைச்ச நெல்லும் போட்டுது. ஏன்னா இப்படியா ஒரு பார்வை இருப்பான் ஒரு மனுஷன். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், லைஃப்ல நாம மேல வரணும்னா பாசிட்டிவா சொல்றவங்களோடு பழகுங்க, இந்த நெகட்டிவா பேசுறவங்களோடு பழகவே பழகாதீங்க. அவங்க தொடர்பே நமக்கு வேணாம் ஐயா. ஏன்னு கேள்வி, நம்ம மைண்டே திசை திருப்பிடுவோம், நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். அதனால்தான் நான் போற இடங்கள்லாம் சொல்றது, ஒரு சுகர்காரங்கிட்ட பேசாம இருந்தாலே சுகர் ஏறாது. இல்லைன்னா அவங்ககிட்ட பேசி பாருங்களேன், 2 இட்லி தான் சாப்பிட்றேன், எனக்கு இவ்வளவு ஏறுதுன்னா, அப்படியா எனக்கு அதை விட ஏறுதேன்னுவான். இப்படி ஆரம்பிச்சு நம்மளை ஏற்றி விட்டுட்டு அவன் போடுவான். அதனாலதான் சொல்றேன், உலகமே அப்படி மோசமா இருக்குது. நம்ம வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடா அப்படின்னு. அதனால நமக்கு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. வாழ்க்கையில ஏன் விரக்தி அடைகிற? கவிஞர் வாலி இருந்தாரு, வாலியே ஒரு காலத்துல விரக்தி அடைஞ்சிட்டாரு. என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார் கடற்கரை ஓரமா. அங்க மீனவர்கள் குடி செய்வார், அந்த இதுல
வீடுகள்ல ஒரு பாட்டு ஒலிச்சது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்ற பாட்டை கேட்டு மனசை மாத்திக்கினார் சார். அப்பா, நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்ற நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்த பிற்காலத்துல பார்த்தா கவியரசர் கண்ணதாசனுக்கு அடுத்து வாலிதான் அந்த இடத்தை பிடித்து மிகப்பெரிய கவி பேரரசராக வந்தார் என்றால் கொஞ்சம் யோசிக்கணும் நாம. அதனால வாழ்க்கையில ஏன் கண்ணதாசன் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்க, கண்ணதாசன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு உங்களுக்கு தெரியாததா வரலாறு. நான் அவங்க பட்ட கஷ்டத்தை விட நம்ம அதிகமா கஷ்டப்பட்டுட்டோம். ஒண்ணு இல்லைங்க, நம்மளை விட கஷ்டம் அதிகமா பட்டவங்க சார். கதவசனம் எழுதுறதுக்கு தான் சென்னைக்கு வந்தாரு, முத்தையான்ற பேர்ல வந்தாரு. நாலனா இல்லைங்க, மவுண்ட் ரோட்ல இருந்து திருவொற்றியூர் போறதுக்கு ராத்திரி பூரா உழைப்பார செலக்டிங் கீழே படுத்து கிடந்தாரு. போலீஸ்காரன் தட்டி தட்டி அடிச்சு அவரை விரட்டினான். அது ஒரு காலம். அதனாலதான் பிற்காலத்துல 7 காரை வச்சு அவரே ஒரு சொந்த படம் அந்த இடத்துல எடுத்தாரு. அந்த இடத்துல 7 காரை ரவுண்ட் அடிக்க வச்சு. ஏன்னா அவருடைய வளர்ச்சி அப்படி இருந்து கஷ்டத்திலிருந்து தான் உயரத்தை தொட்டாரு அவரு. அப்போ எல்லா ஸ்டுடியோவுக்கும் ஏறினாருங்க. ஏறி ஏறி பார்த்தாரு, கட்சியில கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாரு, ஒரு நாள் திரும்பி 2வது ரவுண்டு வராரு. மாடர்ன் தியேட்டர்ல வரும்போது கேட்கிற போது அவர் சொல்றாங்க, இப்பா தம்பி நீ திரும்ப திரும்ப வந்திருக்கிற, இந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுவியான்னு கேட்டாங்க. உடனே கண்ணதாசன் எழுதுறேன்ட்டாரு. ஏன்னா அவர் அதிகம் பாட்டு எழுதுனது கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வாய்ப்பு நம்மள கிடைக்குது பத்தியா, இதை பிடிப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னாரு. அவங்க அந்த சுச்சுவேஷனை சொல்லிட்டாங்க. அப்படி போய் தனியா உட்காந்துன்னு யோசிக்கிறாரு. பாவம் அவருக்கு வரல. அப்போ பிரபலமான கவிஞர் உடுமலை நாராயண கவி உள்ள உட்காந்து பாட்டு எழுதி கொடுத்துட்டு வெளியில வராரு. இந்த இவரை பாக்குறாரு தம்பிய. ஓ, இவனுக்கு கவிதை எழுத சொல்லி பாட்டு எழுத சொல்லியிருக்காங்க போலது நினைச்சு, என்ன தம்பி சிந்திக்கிறீங்க, வரலையா வரலையா, கலங்காதிரு மனமே அப்படி தொடங்கிறேன், அதை வச்சு எழுதுனாரு. அப்படியே எழுதினார் சார். கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படின்ற பாட்டை எழுதினாருங்க. அந்த பாட்டு அந்த படத்துல சூப்பர் ஹிட் ஆயிட்டுது. கவியரசர் கண்ணதாசனுக்கு அடுத்தடுத்து பாட்டு எழுதுகிற வாய்ப்பு வந்தது பிற்கால. ஏன்னா விரும்பியது கிடைக்கல, கிடைத்ததை விரும்பி கொண்டார். இப்போ நீங்க விரும்பியது அரசு பணி, கிடைத்தது தனியார் பணி. இதை வைத்துக்கொண்டு அந்த உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்பதற்காகத்தான் நறுமலர் தெய்வம் இன்றைக்கு இணைய வழி மூலமாக உங்களை சந்தித்து உங்கள் சிந்தனைகளுக்கு விருந்து கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து அச்சத்தை விலக்கி ஆளுமையை உருவாக்கி நீங்களுடைய உங்க தன்னம்பிக்கையை வளர்த்து இந்த தரணியில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு தனி சிறப்பை கையில் எடுத்துக்கொண்டு பேராசிரியர் சஞ்சீவிராயன் செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்றால் என் அன்புக்குரியவர்களே, அச்சப்படாதீங்க. உங்களுக்குள்ள நிறைய ஆளுமை இருக்குது. இந்த அளவுக்கு நீங்க ஆளுமை இருக்கிறதுனால்தான் அந்த தனியார் பள்ளியிலும் தனியார் கல்லூரியிலுமே பணியாற்ற முடியும். இல்லைன்னா முடியாது. எத்தனை எத்தனை இன்னல்களை தாங்கி கொண்டு ஒரு சுமை தாங்கியாக அங்கே இருந்தால்தானே அந்த நிர்வாகத்துக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்க முடியும். கொஞ்சம் சிந்திரி பாருங்க. எவ்வளவு நான் பார்க்கிறேன், என் நண்பர்கள் ஏராளமான பேரை நம்ம சந்திப்பேன். எவ்வளவு கட்டுப்பாடுகள். இன்றைய ஞாபகம் வச்சுங்க, இன்றைய கட்டுப்பாட்டு பத்தி கவலைப்படாதீர்கள். இன்றைய கட்டுப்பாடுதான் நாளைய சுதந்திரத்திற்கு அடிப்படை என்பதை மாற்றி பாருங்கள். நாளைக்கு நீங்கள் சுதந்திர நேரமாக வரக்கூடிய ஒரு சிறப்பை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் சார். உங்கள் எப்பொழுதுமே மனிதன் கஷ்டத்திலேயே வாழ்ந்த வரலாறு கிடையவே கிடையாது. பல முறை தோற்றாலும் ஆபிரகாம் லிங்கன் கடைசியில் அந்த அதிபராக உட்கார்ந்தான பார்த்தீங்களா? அந்த வரலாறு தான் உலக வரலாறு. அந்த வரலாறு தான் சார் உலக வரலாறு. அது மட்டுமா, அந்த உயரத்தை அவர் எட்டிய பிறகு கூட பாராளுமன்றத்தில் மிட்டாதாரரும் மிராசுதாரர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளியின் மகன் என்பதற்காக உங்க அப்பா கொடுத்த செருப்பு எங்க காலில் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு கிண்டல் பண்ணோம். அப்போ ஆபிரகாம் லிங்கர் சொன்னாரு, 2 செய்தி சொன்னாரு. அதை விட என் ஆட்சி உறுதியாக சொல்லிட்டு சொன்னாரு, 5 மணிக்கு பாராளுமன்றம் முடிஞ்ச பிறகு யார் யாருடைய மிதியடியெல்லாம் பழுதுபட்டு இருக்கிறதோ அவர்களெல்லாம் என்னிடத்தில் கொடுங்கள், சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார் பாருங்க. அத்தனை பேரும் வெட்கப்பட்டான். அதனால மேலே மேலே வருகிற ஆற்றலை உள்ளுக்குள்ள தாங்கி கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு உள்ளம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு செயல் இருக்கிறது. எதையும் பார்த்தாலே நாம வந்து பார்க்கிற பார்வையில தான் இருக்குது. நாங்க அண்மையில கூட ஒரு கூட்டத்துல ஒருத்தர் சொன்னாரு, புகை நமக்கு பகை. ஆணுங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பட்டிமன்றம் நம்முடைய பட்டிமன்றம் நடத்திருக்கிற போது அவங்க சொன்னாங்க,
உம் நாங்க இவங்கெல்லாம் புகையில விடுறாங்க, நாங்கெல்லாம் நகையில போடுறோம் அப்படின்னாங்க. நான் சொன்ன புகை விடுறது கூட நீங்க என்னம்மா, அது கூட ஒரு வாழ்வியல் தத்துவம் அதுல இருக்குதுமான்னு. என்னங்கய்யா நாங்க ஒரு மொத்தம் சிகரெட் பிடிக்கும்போது புகையை கீழ் நோக்கி விட்டான்னு வச்சுங்க, கீழ் நோக்கி விட்டான்னா அவன் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். மேல் நோக்கி விட்டான்னா சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம். சாம்பலே தட்டாம அப்படியே வச்சுன்னு அப்பப்ப பிடிச்சின்னு இருந்தான்னா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு அழுத்திட்டு எழுந்தான்னா ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்திலேயே அது கெட்டதுதான், கெட்டதுலயும் பல வாழ்க்கையில் படிப்பு. இப்படி பாக்குற பார்வை நமக்கு வந்துட்டுதுன்னு வச்சுங்க, வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம், நிர்வாகத்திலும் ஜெயிக்கலாம். நீங்கள் அத்தனை பேரும் எதிர் வருகிற தேர்வை கடந்து அரசு பணிக்கு வர வேண்டும் என்று வருவீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் உங்களிடத்தில் பேசுவதற்கு, உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் சஞ்சீவராயன் அவர்களுக்கும், நறுமலர் தீபம் அகாடமியினுடைய வளர்ச்சி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு வழிகாட்டுகிற ஒரு அற்புதமாக இது செயல்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த கலந்துரையாடல்ல, இது ஒரு கலந்துரையாடல் தான், இது ஒரு பெரிய இதெல்லாம் நான் அப்படி கருதல, இது ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடல்ல உங்களுக்கு ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு நீங்க கேட்கலாம். அப்படி வாய்ப்பு யாருக்காவது கொடுக்குறாருன்னா கேள்வியை ஒருத்தரா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த பக்குவம் தான் எனக்கு இப்போ என்னுடைய நான் எடுத்துக்கிற பாதை. தெரியலன்றதுக்கு நான் வருத்தப்பட்டதுங்க, சந்தோஷப்பட்டதும் கிடையாது, தெரியாததுன்றதுக்காக நான் வருத்தப்பட்டதும் இல்லை. இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் தெரியுமா, பட்டிமன்றத்துல நான் 5000 மேடைகளுக்கு மேல பேசியிருக்கேன். இன்னைக்கு அடுத்த மாதம் சவுதி போறேன், அதுக்கு அடுத்த மாதம் அமெரிக்கா போறேன். தொடர்ந்து பயணங்களை செய்யற போது அதே செய்திகளை வச்சிருந்தேன்னா நான் விரும்ப மாட்டாங்க. புதிய புதிய செய்திகளை, ஏன் தெரியுமா, தேடுபவனைத்தான் உலகம் தேடும். சரியாக தேடுங்கள், உலகம் உங்களை சரியாக பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். நன்றிங்க. மிக்க நன்றிங்கய்யா. உங்களுடைய உரையை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு புது ரத்தமே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும். நிச்சயமா எல்லாரும் மீண்டும் ஒரு புதிய உணர்ச்சியோட படிக்க ஆரம்பிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவர்களுடைய சோர்வை போக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுடைய உரையே வந்து நான் இது பண்ணேங்கய்யா. அதனால ரொம்ப ரொம்ப மிக்க நன்றிங்கய்யா. அந்த சுதான்னு சொல்லி யாரோ பிரசன்டேஷன், கீதா பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில வாங்க, ஐயாவுடைய முகம் தெரியணும். கொஞ்சம் வெளியில போயிட்டு அப்புறம் வாங்க, உள்ள வாங்க. ஐயா அவர்களோடு யாராவது பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒருத்தரா வந்து மைக் ஆன் பண்ணுங்க. ஏன்னா இணைய வழின்றதுனால ரொம்ப சிரமமா இருக்கும். ஒருத்தரா ஒருத்தர். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா, என்னோட பேர் கயல்விழிங்க ஐயா. நான் வாலாஜாப்பேட்டையில இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா உங்களாண்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்க ஐயாவுக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க ஐயா. அதாவது உங்களோட பட்டிமன்றம் பார்க்காம நான் இரவுல படுக்கிறது இல்லைங்க ஐயா. என்ன ஒரு சோகம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு தள்ளி போடுறது, திரும்ப திரும்ப ஒரே விஷயமா இருந்தாலும் அந்த பட்டிமன்ற நிகழ்வுகளை கண்டிப்பா பார்த்துட்டு தாங்க ஐயா படிப்பேன். இப்ப நீங்க உரையாற்றுறதும் எங்களுக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி தான் எனக்கு. இப்ப நிஜமாவே நான் ரொம்ப கொஞ்சம் இடையில வகுப்பும் கொஞ்சம் கலந்துக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன். இதை கேட்ட பிற்பாடு ஆமா நம்மாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா. ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஐயா உங்களோட நீங்க எல்லாமே எங்களுக்கு கத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு தாங்க ஐயா நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. நான் மதுக்கூர்ல இருந்து ராமச்சந்திரன் பேசுறேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? ராமச்சந்திரன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க ஐயா. அம்மா நல்லா இருக்காங்களா ஐயா? நம்ம பட்டிமன்ற பேச்சாளர். ஆமாங்க ஐயா. சந்தோஷம். நீங்க தனியார தான் இருக்கிறீங்களா தம்பி? நான் அரசு பள்ளி ஆசிரியரா இருக்கேங்க. இப்ப கல்லூரி பேராசிரியருக்கு ஐயா கிட்ட கல்லூரிக்கு வர்றதுக்கா? ரைட். ஆமாங்க ஐயாட்ட பேசினா அப்புறம் ஐயா தான் ஊக்கம் கொடுத்தாங்க.
பல வேலைகளுக்கு அவர் நிறைய ஓடிட்டு அற்புதமான இருக்கீங்க. மனிதர், அருமையான மனிதர். ஆமாங்க. நான் தனிப்பட்ட முறையில் ஐயா கிட்ட சந்தோஷம், மகிழ்ச்சிமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, நான் தனியார் ஸ்கூல்ல வேலை பார்க்குறேங்க. பல விஷயங்கள் சொல்லி மகிழ்ச்சியா. தங்களுடைய பேச்சு உரையை கேட்டு நான் ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிட்டேங்க. மகிழ்ச்சிங்க. ரொம்ப அந்த ஆர்வத்திலேயே உட்காந்து படிங்க, தேர்வு ஈஸியாயிடும். நன்றிங்கய்யா. ஐயா மிக்க நன்றிங்கய்யா. உங்களுடைய ஆர்வம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய அந்த உரை மிகவும் புத்துணர்ச்சியா இருந்துச்சுங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா வணக்கங்க. பேசுறேங்க மணிகண்டன். நான் எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை மணிகண்டன்ங்க ஐயா. ஓ, மதுரைங்களா? சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நன்றிங்க. அதாவது நீங்க உசைன் போல்ட்டு, தோனி, விவேகானந்தர், அது எல்லாரை பத்தியுமே சொல்லிட்டீங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அந்த காஞ்சிபுரத்துல ஒரு வரதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இது சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் எனக்கு முழுமையா தெரியலைங்க. அது என்ன? அத்திவரதர் பத்தி கேக்குறாங்க. அவருங்க ஐயா, அத்திவரதன்ற ஒரு அத்தி மரத்துல செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள். சரிங்க. அந்த அத்தி மரத்தால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் அந்த திருக்குளத்துக்கு உள்ளேயே ஒரு அறை இருக்குதுங்க. அந்த அறைக்குள்ள கொண்டு போய் தண்ணிக்குள்ளதான் வச்சிருவாங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அது அது அந்த தண்ணிக்குள்ளேயே அவர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மழை வளம் பெருகணும்ன்ற நோக்கத்தோட அவரை உள்ள வச்சு இது பண்றாங்க. பூஜை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு இப்ப 40 நாள் நம்ம விரதம் இருக்கிறீங்க மண்டலம், அது மாதிரி 40 ஆண்டுகள் அவருக்கு ஒரு மண்டலம். சரிங்க, சரிங்க. அந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதே நாள் நட்சத்திரத்துல அந்த அத்திவரத மரத்தால செய்யப்பட்ட வரதராஜரை வெளியில கொண்டு வந்து சுத்தப்படுத்தி பார்வைக்கு மண்டபத்துல, வசந்த மண்டபத்துல வச்சு பக்தர்களுக்கு ஒரு பார்வை கொடுப்பாங்க. இந்த 2 முறை பார்த்தவங்க தான் பெரும்பாலும் இருக்க முடியும். சரிங்க, சரிங்க. அதுதான் அது ஒரு வழிபாட்டுல அது ஒண்ணு வச்சிருக்காங்க வைணவத்துல. நன்றிங்க. இது ஒரு விசித்திரமானதா இருக்கு. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. அதுதான் சரி, அது நீங்க ஐயா சொன்னீங்களா, அது பார்த்தவங்களையாச்சும் பார்த்தாங்கன்ற மாதிரி. அது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல தாங்க இருக்கு. அப்படிங்களாங்க. அது இது வரைக்கும் எப்ப முடிஞ்சிச்சு, இனிமேல் எப்ப நடக்கும் அப்படின்றத கடந்த ஒரு 10 ஆண்டு ஆயிருக்குங்க. ஏன்னா அது 30 ஆண்டு ஆன பிறகுதான் வரும். நன்றிங்க, நன்றிங்க. சரிங்க. பார்த்தாலே அந்த எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருங்க, அருள் கிடைச்சிரும். நன்றிங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. வந்தவாசியில இருந்து பேசுறேங்க ஐயா. வந்தவாசியோட தமிழ்ச்சங்கத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க ஐயா. நம்ம ராமகிருஷ்ணா ஐயா இருக்காரு. சிவராமகிருஷ்ணன் ஐயா. சிவராமகிருஷ்ணன் ஐயா. ஆமாங்க. அதுல நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்குங்க ஐயா வந்தவாசியோட தமிழ்ச்சங்கத்துல. இங்க ஒரு அரசு கல்லூரியில கௌரவியாளர் இருக்கிறேன். என்னோட பேரு ரஜினி ஐயா. உங்களுடைய பேச்சு தான் இரவு நேரங்கள்ல அதிகமா நான் பார்த்துட்டு தூங்குவேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும் அடிக்கடி எல்லாருமே நீங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஊக்க உரைகள் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. அடிக்கடி உங்களுடைய இது பார்ப்பேன். ஐயா சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய உரைகளை பத்திலாம் நிறைய வகுப்பு எடுக்கும்போது சொல்லியிருக்கிறாரு சஞ்சுராயன் ஐயா அவர்கள். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா. நாளை மறுநாள் 5ஆம் தேதி போலூர் வரேன். வாங்க வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. தாண்டி தான் போறேன். நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் ரொம்ப உத்வேகமா இருந்தது ஐயா. நன்றிங்க. நன்றி 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 ஐயா. மாலை வணக்கம் ஐயா. மாலை வணக்கம் ஐயா. காஞ்சிபுரத்துல இருந்து விநாயகம் பேசுறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். தேர்வு ரொம்ப நாள் தள்ளி போக நாங்க ஒரு மாதிரியா இருந்தோங்க ஐயா. ஆனா உங்களுடைய பேச்சு, உங்களுடைய உத்வேகம் எல்லாம் எங்களுக்கு நீங்க எல்லாத்துக்குமே ஒரு முன் மாதிரிங்க ஐயா. எங்களை இன்னும் ஒரு புத்துயிர் கொடுத்து மெருகேற்றிருக்கீங்க ஐயா. முடியாது என்ன இருக்குது நமக்கு. அதையும் தாண்டி தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருந்தேங்க ஐயா. எங்க ஐயா உங்களை ஏற்பாடு பண்ணி இவ்வளோ அருகில ரொம்ப ஏற்கனவே எங்க இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கீங்க ஐயா. இப்ப இன்னும் ரொம்ப நெருக்கமா ஆயிட்டீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது, உங்களோட பேசுனது. ஒரே புன்னகை ஐயா. மகிழ்ச்சி. எங்களால அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியலைங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லா
நல்லா நல்லா வெற்றி பெறுங்க, வெற்றி பெறுங்க. ஐயா நன்றிங்க வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டத்துல இருந்து பிரியதர்ஷினிங்க ஐயா. சந்தோஷமா. ஐயா நான் வந்து தனியார் பள்ளியில வேலை பாக்குறேங்க ஐயா. ஸ்கூலு கல்லூரியில எல்லாம் மேடை பேச்சு பேசுவேங்க ஐயா. ஆனா அதான் பிரியதர்ஷினி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். பிரியதர்ஷினி கேள்விப்பட்டிருக்கம்மா. அப்படிங்களாங்க ஐயா. ஆமா, உங்க பேரு நம்ம ஒரு திமிரி சதாசிவம் சொன்னாரு. அப்படிங்களாங்க ஐயா. பிரியதர்ஷினி ஒரு பேச்சாளர் இருக்காங்கன்னாங்க. சரிங்க ஐயா. ஐயா பேசிடுறேங்க ஐயா. ஒரு 1 hour பேசிடுறேங்க ஐயா. ஆனா சில நேரங்கள்ல என்னையும் அறியாம ஒரு விதமான பதட்டம், பயம் அந்த மாதிரி வருதுங்க ஐயா. இந்த மாதிரி வரும்பொழுது நான் என்ன பண்ணணுங்க ஐயா? எப்படிங்க அதை தவிர்க்கிறது? நான் இன்னும் இந்த மேடை பேச்சுக்களை சிறந்து விளங்கணும்னா என்ன பண்ணணுங்க ஐயா? மேடை பேச்சில வந்து நம்ம சிறந்த பயிற்சி மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. எரிச்சல நமக்கு வந்துமா சப்ஜெக்ட் தரவா இருக்கணும். சரிங்க ஐயா. ஆமா, இப்ப நான் பேசணும் உங்ககிட்ட ஏதாவது பார்த்தனா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. அது பாட்டு இன்னும் கூட 1 மணி நேரம் பேசுவேன் நான். அப்படியே ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்கும். சரிங்க ஐயா. இத்தனைக்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து மேடையில ஆடியன்ஸ் எதிரில் அவங்கள பார்த்தாதான் பேசுவாங்க. நான் அப்படி இல்லை. சரிங்க ஐயா. கருத்தை உள்வாங்கிக்கிட்டோம்னா இதைத்தான் இவங்களுக்கு சொல்லணும்னாக்கா நமக்கு வந்து ஆடியன்ஸ் கண்ணெதிரிக்க மனக்கண்ணிலே தெரிவாங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். நமக்கு அதுங்க பதட்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது 1. 2வது நம்ம சொல்றது சரியா இருக்குமா சரியா இல்லையான்ற ஒரு பதட்டம் நமக்கு வரவே கூடாது. சரிங்க ஐயா. அதுல உறுதியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பதட்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நாங்க திருச்சியில இருந்து திவ்யா பேசுறோம் ஐயா. சந்தோஷமா, சொல்லுங்கம்மா. ஐயா டெய்லியும் உங்களுடைய பேச்சு கேட்கறதுக்காக நாங்க சங்கரா டிவில தமிழ் எங்கள் உயிர் மூச்சு அந்த இது கேட்டுட்டே இருப்போம் ஐயா. நீங்க நிறைய பேச்சு பண்ணீங்க, அதெல்லாம் கேட்போங்க ஐயா. சந்தோஷமா, சந்தோஷம். இன்னைக்கு ஐயாவை மூலியமா இங்க நாங்க கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அடிக்கடி திருச்சி எல்லாம் வருவேன், நிறைய மீட்டிங்க்கு வருவேன். சரிங்க ஐயா. அது ரோட்டரி மீட்டிங், லைன்ஸ் மீட்டிங் எல்லாம் வந்திருக்கிறேன். சரிங்க ஐயா. நல்லதுமா, ரொம்ப நல்லா படிங்க, நல்லா முயற்சி எடுங்க. கண்டிப்பாங்க ஐயா. நான் ஒரு ஆசிரியையா கண்டிப்பா உங்களை வந்து சந்திப்பேங்க ஐயா. சந்தோஷமா, மகிழ்ச்சிமா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. ஐயா என் பேர் முனைவர் வி ராமமூர்த்திங்க ஐயா. நான் நாமக்கல் மாவட்டங்க ஐயா. அழகு. ஐயா உங்களுடைய அந்த யூடியூப்லயோ இல்ல பேஸ்புக்லயோ பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்த பேச்சு வந்து ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாழ்க்கையுடைய நடைமுறையோட தொடர்படுத்தி வரும்பொழுது அது யதார்த்தமாகவும் இருக்குது. மற்றவங்களை வந்து சோர்வடைய செய்ய மாட்டேங்குது, ஊக்குவிக்கும் வகையில இருக்குதுங்க ஐயா. அந்த வகையில எங்க ஐயா சஞ்சீவராஜ் ஐயா வந்து இந்த கருத்தரங்கத்துக்கு வந்து உங்களை வந்து கண்டிப்பா பேச வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு ஐயா ஒரு நாள் கொடுத்துருக்கான்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்துச்சுங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் வந்து ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்குங்க. ஐயாவுடைய பேச்சை வந்து நாங்க லைவ்லயா கேட்கற மாதிரி இருந்துச்சுங்க. கண்டிப்பா இந்த கருத்தரங்கத்துக்கு உங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்க சஞ்சீவர் ஐயாவை நாங்க வந்து எப்பொழுதும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லையா, நீங்க எங்க முன்னாடி பேசுனதே எங்களுக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேங்க ஐயா. உங்களுடைய அந்த ஊக்கம் எங்களுடைய ஆசிரியர் மூலியமா எங்களுக்கு கிடைச்சது. அதே சமயம் உங்களுக்கும் எங்களுடைய ஆசிரியருக்கும் நாங்க எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருந்து உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தருவோங்கிற இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முடிச்சிடலாம், இந்த ஒருத்தர் 2 பேரோட முடிச்சிடலாம். ஐயா வேற ஒரு பயணம் இருக்கு ஐயாவுக்கு. ஒருத்தர் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உண்ணாமலை பேசுறோம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா உங்களுடைய பேச்சு ரொம்ப எதிர்பார்த்து இருந்தேன், எப்படி நீங்க பேச போறீங்கன்னு. முதல்ல தம்பி சஞ்சீவராயன் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுடைய பேச்சு இடையில கொஞ்சம் கேட்டிருக்கேன். நான் நிறைய பண்ணணும் கேட்கணும்னாலும் சில கேட்டிருக்கேன்.
ஆனா இப்ப நேர்ல பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பார்க்கும்போது முதல் ஆரம்பம் எப்படி உங்களுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்கன்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருந்ததுல நீங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயங்கள் ஆரம்பிச்சீங்க பாத்தீங்க, உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்வு நம்மளுடைய எண்ணத்தின் உயர்வு அங்க கொண்டு வந்ததும் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நீங்க என்ன டைம் கருதி நான் 2 வாரத்துல முடிக்க விரும்புறேன். அந்த லாஸ்ட்ல எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு அந்த கிரிக்கெட்ல லாஸ்ட் ஃபைனல் அந்த ஒரு பால் கொண்டு வந்து நிறுத்தினீங்க பாருங்க, உந்துதல். அந்த 5 நிமிஷம் 5 செகண்ட் மட்டும் அந்த ஒரு குழந்தை கவனிச்சு பின்னாடி வெற்றியாளனா வந்தாங்க அப்படின்ற குத்துச்சண்டை. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் லாஸ்ட் டைமா இருக்கு எப்படி எடுத்து நம்ம படிச்சு வின் பண்ண போறோம்ன்ற ஒரு சூழல்ல எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த 2 வார்த்தை எனக்கு மிகப்பெரிய இம்ப்ரெஷனா அந்த இடத்துல. கண்டிப்பா என்னால முடியும், அந்த உங்களோட எதிர்பார்த்திருங்க முடியும் முடியுன்ற அளவுக்கு எப்படி முயற்சி பண்ணுவோம் அவ்வளவுதான் சார். எத்தனையோ பேர் ஓடட்டும், லாஸ்ட்ல வந்துட்டு இருக்க ஒரு ரன்னர் ஆகிறவங்க வின்னர் ஆகிறது அப்படின்ற ஒரு இது கிரிக்கெட்ல நீங்க சொன்ன லாஸ்ட் பால் மிகப்பெரிய உந்துதலை தந்தது. மிகப்பெரிய நன்றி ஐயா. நன்றி சஞ்சீவராயன், உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க ஐயா. திருவண்ணாமலையில இருந்து கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்கப்பா, ரொம்ப இறைச்சலா இருக்கு. யாராவது ஒருத்தர் மட்டும் பேசுங்க, மைக் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நான் திருவண்ணாமலையில இருந்து சுலோச்சனா பேசுறேங்க ஐயா. வணக்கம்மா. என்ன அப்படின்னா இப்போ முதல் கால்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியே என்ன ஒரு 45 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்காது அரசாங்கமே சொல்லிடுச்சு. அடுத்தது இப்ப இதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போறீங்க இப்படிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அதையும் தாண்டி நான் ஆரம்பத்திலே சஞ்சீவ் சார்ட்டே சொல்லியிருக்கேன், நான் உங்ககிட்ட சேர்ந்தா கண்டிப்பா நான் பாஸ் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கை வெறும் வாய் வார்த்தையே சொல்லல. ஆனா இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தைகளை கேட்கும்போது கண்டிப்பா அது உண்மையா நடக்கும். அதுக்கான வாய்ப்புகளை சார் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இனி இந்த வயசுன்றது ஒரு முக்கியம் கிடையாது. 45 வயசுலயே நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும். அதுவே கிடையாது, எப்ப வேணா பண்ணலாம், அது தெரியாது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ஒரு ஏணிப்படியா இருக்குங்க ஐயா. இன்னொன்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற அத்திவரதரை நான் பார்த்தது இல்ல, பட் நீங்க பார்த்திருக்கீங்க. உங்களை பார்த்ததுனால நான் அத்திவரதரையே பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா என்னுடைய முயற்சி இன்னும் நான் ஒரு தனியார் கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நான் அதாவது முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கேன். இன்னும் நான் நிறைய உழைக்கணும், இதுல வெற்றி அடையணும். சவுந்தர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு நண்பர், நல்ல நெருங்கிய ஒரு தோழர். இன்னொன்னு சஞ்சீவ் ராயன் சார் இந்த டீம் நடத்தி இந்த இயக்கம் நடத்துறது அவர் ஒரு முறையும் சொல்றாரு பாருங்க, அதுவே எனக்கு பயங்கர அருமையான பண்பாளர். ஆமா, அந்த ஒரு விஷயமே என்னடான்னா அந்த வார்த்தைக்காகவே படிக்கணும் 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 படிக்கணும்னு தாங்க எனக்கு தோணும். அதுதான் என்னுடைய முயற்சி. அவருடைய வார்த்தை தான் என்னுடைய வழிகாட்டுதல். எனக்கு அவர் குருன்றதை விட எனக்கு எல்லாமே அவருடைய வார்த்தைகள் தான் அப்படின்றத நான் ரொம்ப தெய்வீகமா நம்புறேன். உங்களுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இனிமே நாங்க கண்டிப்பா சோர மாட்டோம். நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வெற்றி அடைவோம்னு சொல்லிட்டு மனமார்ந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஆசிரியருக்கும் நன்றி சொல்றேன். சஞ்சீவ் ராயன் சார் வணக்கம்ப்பா, முடிச்சிடலாம்ப்பா ஐயா. வேற ஒரு பயணம் போகணும், யாராவது ஒருத்தர் மட்டும் மாலை வணக்கம் ஐயா. சின்ன குழந்தை சொல்லுங்கப்பா. ஐயா வணக்கம் ஐயா. நான் கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். கரூர் மாவட்டமா? அஞ்சனா பேரு. எங்க அப்பா இன்னைக்குதான் உங்களை பார்த்து சொன்னாரு, பேச்சு கேட்டு நல்லா இருந்துச்சு, இனிமே உங்க ப்ரோக்ராம் டெய்லியும் பாப்பேன். என்ன வயசு? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஐயாவா? மகிழ்ச்சியா. நீங்க பாராட்டின பிறகு உலகத்துல யாரு பாராட்டினாலும் அது அப்புறம்தான். வாழ்த்துக்கள். நான் கரூருக்கு தான் வரப்போ, கரூரை தாண்டி தான் போறேன். வரேன், வாய்ப்பு இருந்தா பாப்போம்.
சரிங்க ஐயா வணக்கம். ஐயா கடலூர் வணக்கம் ஐயா. மாவட்டம் ஸ்ரீகாந்த் பேசுறேன். இனி மாலை வணக்கம் ஐயா. மாலை தருமபுரி வணக்கங்க. மாவட்டத்துல இருந்து விஜயன் ஐயா. யாராவது ஒருத்தர் ஓகே. தருமபுரி விஜயன். மாவட்டத்துல இருந்து விஜயன் பேசுறேங்க ஐயா. ஆமா, மகிழ்ச்சி. நல்ல மாவட்டம். எல்லா ஆசிரியர் பெருமக்கள் நிறைந்த மாவட்டம் அது. ஆமாய்யா. உங்கள் பேச்சு ஒவ்வொன்றும் முதுமை, உங்கள் முகம் எப்பொழுதுமே இளமை, உங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இளமை, நீங்கள் பேசுகின்ற நகைச்சுவையோ புதுமை, உங்கள் அனுபவம் பெரும் முதுமை, உங்களுடைய சேடராக நான் இருப்பது பெருமை. செஞ்சுராயன் ஐயாவுடைய வாய்ப்பால் உங்களை தரிசிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. உங்களுடைய பேச்சில பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நகைச்சுவையும் அதுல ஒரு கருத்து இருக்கும். இந்த நகைச்சுவை போல பேசுவதற்கு என்னையா பண்ணணும்? நீங்க எல்லாத்தையும் சூழல்கள் பூரா பாதிப்பா பார்க்காம அப்படியே ரசனையா பார்க்கணும். சின்ன சின்ன விஷயத்திலேயே சொர்க்கமே இருக்குது. அதாவது நீங்க டைலாக் பாருங்களேன், கவனிங்க பாருங்களேன். அங்க சேர்ல வீட்டுக்காரர் உட்காந்துங்கிறாரு. ஐயா ஐயா கேக்குறேன் ஐயா கேக்குறேன் கேக்குறீங்களா? கேக்குறேன். சாதாரண விஷயம். சேர்ல ஹஸ்பண்ட் உட்காந்துங்கிறாரு. அவங்க ஒய்ஃபு சொல்றாங்க, நான் வெளியில போறேங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா. இது சாதாரணமான நடைமுறையில நம்ம கிட்ட நடக்கிற விஷயம். அது ஹியூமரா மாறுது பாத்தீங்களா? நீங்க சாப்பிடும் போது, ஒருத்தரை பாக்குற போது, பேசி பழகும் போது நிறைய ஹியூமர் வரும். அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். சரியா, மிக்க மிக்க நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இந்த செய்தி சொன்ன பிறகு நான் ஒரு செய்தியை பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறேன். ஸ்ரீகாந்த் கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஐயா வணக்கம். அத்திவரதரை பத்தி சொன்னீங்க. இந்த அத்திவரதர் கோயிலுக்கு போகக்குள்ள நீங்க 90 வயசு பாட்டியோட போனீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நான் போகக்குள்ள எனக்கு முன்னாடி நயன்தாரா இருந்தாங்க ஐயா. என் ஒய்ஃபு பேசுறாங்க, போலீஸா இருந்தாங்க. அவங்க பின்னுக்கு போக சொல்லிட்டு நான் முன்னுக்கு போறேன். நான் போயிட்டு அவங்க கூட இருந்து நான் போட்டோ எடுத்து நான் அனுப்பிச்சேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு அந்த அத்திவரதரை தரிசித்த அந்த நாள் என்னால மறக்க முடியாது. அன்னைக்கு எனக்கு குரூப் 2A ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்ல நான் பாஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான், அத்திவரதருடைய அருளால எனக்கு கிடைச்சது அந்த ஒரு இது என்னால மறக்க முடியாது. ஆமா, அதுக்கப்புறம் பல துறைகள் நான் போயிட்டு திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். சஞ்சீவராயன் சார் அவர்கள் தான் என்னை தமிழ் துறைக்கு வாங்க, நல்ல இது இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கும் அது ஜாப் செக்யூரிட்டின்னு பார்க்கக்குள்ள டீச்சர் என்றுதான் பெரிய செக்யூரிட்டி, நல்ல ஒரு இனிமையான ஒரு வேலை என்றதால அதனே நான் தேர்ந்தெடுத்து அதுக்காக வந்திருக்கேன். அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகள் தான் இங்க நினைவுக்கு வருது. ஓய்வு என்பது படிப்பது மட்டுமில்ல, உறங்குவது மட்டுமில்ல, எப்போதுமே நீ படிப்பை மட்டுமே முயற்சியாக இருக்கணும், அதுதான் ஓய்வு. தூங்க எழுந்திருக்கிறது மட்டும் ஓய்வு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல சாதிக்க பிறந்த ஒவ்வொருத்தவனும் சாதிக்காக பிறக்கவில்லை, அவன் சாதிக்க மட்டுமே பிறந்திருக்கிறான்னு அண்ணா சொன்ன வாக்கியம் தான் எனக்கு மனசுக்கு வந்துச்சு. ஐயாவை நான் நிறைய கவனிச்சது கிடையாது. நிறைய ஏன்னா நான் இருக்கிற துறைகள் வேறு, அதனால உங்களை கவனிக்க முடியல. இருந்தாலும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதர் சஞ்சீவராயன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. முடிச்சிடலாங்க ஐயா. வேற ஒரு பணிக்காக போக வேண்டிய ஒரு கட்டாயம், அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றி உரை சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நம்மளுடைய சவுந்தர் ஐயா அவர்கள் ஒரு முறையாக சவுந்தர் சார். வணக்கம் சார். வணக்கம், பேசலாம் சார். சரிங்க சார். ஓகே சார். ஐயா கவியரசன் ஐயா 2 வார்த்தை பேசுறீங்க. ஒரு நிமிஷம் சார். கவியரசன் சார் சொல்லுங்க சார். மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். நல்ல சிறப்பான ஒரு உரையாக உங்களுடைய உரை இருந்தது. நான் ஐயாவுடைய மாணவர், சஞ்சீவராயன் ஐயாவுடைய மாணவர். கல்லூரியில படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே ஐயாவை எனக்கு நன்கு தெரியும்.
தொடர்ந்து என்னை அரசு பணிக்கான வழிகாட்டுதலை தொடர்ந்து வழிகாட்டியவர். இந்த நேரத்துல இந்த குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய போராட்டங்களையும் நான் பெற்ற ஒரு வெற்றியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சில மணித்துளிகள் மட்டுமே. என்னுடைய குடும்பத்தில் இதுவரை யாரும் அரசு பணியில் இடம்பெறவில்லை. முதல் பட்டதாரியாக அரசு வேலைக்கு போக வேண்டும், அதுவும் ஆசிரியராக, தமிழாசிரியராக பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு. தொடர்ந்து அதற்காக போராடி வருகிறேன் ஐயா. தனியார் பள்ளியில இதுவரை 14 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய கல்லூரி பேராசிரியர் சஞ்சீவராயன் ஐயா அவர்கள் தொடர்ந்து எனக்கு கொடுத்த ஊக்கம், வழிகாட்டுதல், வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு BT-BRT தேர்வுல வெற்றி பெற்று அரசு பணி வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன்றதை உங்களோடு நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் குடும்பத்தில் முதல் ஆளாக இன்று அரசு பணிக்கு செல்ல இருக்கிறேன் ஐயா. அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது எனக்கு. பெரிய சாதனை. ஆமாங்க ஐயா. மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய வழிகாட்டல் தாங்க ஐயா. கொரோனா காலகட்டத்துல PGTRBக்கு தொடர்ந்து இணைய வழி வகுப்புகள் எடுத்தாருங்கய்யா. இது நோய் காலம். இந்த காலத்தை நம்ம நோய்க்கான காலமாக இருந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அரசு பணிக்கு போறதுக்கான வாய்ப்புக்கு உரிய ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி காலையில, மதியம், இரவு தொடர்ந்து வகுப்புல நடத்தினாருங்கய்யா. நாங்களும் அதை தொடர்ந்து ஐயாவுடைய வகுப்புல தொடர்ந்து கவனிச்சோம். சிறப்பா வழி நடத்தினாரு. வாழ்க்கை போராட்டங்கள்ல PGTRBல வெற்றி பெற முடியாம போயிடுச்சுங்க. மனம் தோண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த காலகட்டத்துல ஐயாவை திரும்ப உத்வேகப்படுத்தி, இது வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, விட்டு விலகி வா, தொடர்ந்து போராடு, கண்டிப்பா நாள் முடியும்னு சொல்லி எனக்கு தொடர்ந்து அறிவுரைகளை கூறி உற்சாகப்படுத்தி ஊக்கமளித்து சிறப்பாக என்னை வழிநடத்தினாருங்கய்யா. இன்றைக்கு BT-BRT தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். அரசு பணிக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால தனியார் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பணியாற்றுகிற அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் தொடர்ந்து உங்களுடைய பணிகளுக்கு இடையில விடாமல் படிங்க, முயற்சியோடு இருங்க. ஐயாவுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயம் வழி கொடுக்கும். நிச்சயம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த வாய்ப்பை வழங்கிய முனைவர் ஐயா சஞ்சீவராயன் ஐயா அவர்களுக்கும், நறுமலர் தீபம் பயிற்சி குழுவினருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மதிப்பிற்குரிய புலவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி. ஐயா சௌந்தரையா, வணக்கம் ஐயா. ஒரே ஒரு நன்றி உரை மட்டுங்க ஐயா. நம்ம ஐயா வேற ஒரு வெளியூர் பயணம் தயாரா இருக்காரு. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நறுமலர் தீபம் அகாடமி நடத்திய இந்த ஊக்க உரையில் கலந்து கொண்ட எங்கள் பட்டிமன்ற உலகின் ஆசான் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுடைய விரல் பிடித்தோம், இன்று எங்கள் குரல் தமிழகம் ஒலிக்கிறது என்று சொன்னால் அது ஐயா வழியில் நாங்கள் பயணிப்பதுதான் முதன்மையான காரணம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்ணை பண்படுத்தினால் அவர் உழவர், மனங்களை பண்படுத்தினால் அது எங்கள் ஐயா புலவர் என்பதை மீண்டும் அவருடைய ஊக்க உரை அனைவருக்கும் உணர்த்தி இருக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஒரே ஒரு 60 நொடிகள். சஞ்சீவராயன் ஐயா அவர்களும் இந்த அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் வித்யா சஞ்சீவராயன் அவர்களும் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வார்கள். ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பொருத்தமானவர் என்பதை 3 செய்திகளில் சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஒன்று, ஐயா அவர்கள் மாணவராக இருக்கிற பொழுது தான் படித்த படிப்பில் தங்க பதக்கம் வென்று நல் மாணவர் அல்ல, சிறந்த மாணவர் என்று நிரூபித்தவர் ஐயா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைய உலகில் எந்த மேடையாக இருந்தாலும், பட்டிமன்ற மேடை, நகைச்சுவை மேடை, ஆன்மீக மேடை, தத்துவ மேடை, இப்படி ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொருவர் ஜொலிப்பாளர்கள். ஆனால் அனைத்து மேடைகளிலும் ஜொலிக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ்நாட்டின் மிக சிறந்த பேச்சாளர் ஐயா அவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஐயா அவர்களுடைய அப்படி இருந்தது. கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால், ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் நல்லாசிரியர் விருது பெற்றவர் என்பது அனைவரும் அறிந்தது. அதோடு சேர்ந்து நாம் எந்த பெயரை சொன்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே கை தட்டுமோ அந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கண்களால் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர் ஐயா என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை அழைத்து பேச வைத்து உங்களையும் ஒரு நல் ஆசிரியர்களாக வரவழைக்க வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நறுமலர் தீபம் அகாடமி இதை செய்திருக்கிறது என்பது நாம் அனைவரும் போற்றத்தக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஐயா அவர்களுடைய உரையானது பார்வையாளராக வந்த எங்களை கூட படிக்க வேண்டும், இன்னும் பதவிகளை வர வேண்டும் என்கிற உரையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் ஐயா அவர்களை பற்றி ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ஐயா அவர்கள் மிகவும் ராசியானவர். அது அவர் எதை தொட்டாலும் தொடங்கும்.
எதை தொட்டு துளங்கும். அதுபோல் செவ்வாய் கிழமை என்று செவ்வாய் உடைய எங்கள் புலவர் ஐயா அவர்களுடைய வாழ்த்துக்களானது இந்த அகாடமியில் இருக்கக்கூடிய அனைவரையும் அரசு ஊழியர்கள் ஆக்கும் என்பது சால சிறந்த உண்மையாகும். ஐயா அவர்களுடைய உரைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நமது நறுமலர் தேவம் அகாடமி குழுவிற்கும் அதனுடைய எம்டி வித்யா சஞ்சீவராயன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு செயலை செய்தால் என்ன லாபம் வரும் என்று நினைத்தால் அது வணிகம். ஒரு செயலை செய்தால் மற்றவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று நினைத்தால் அது சேவை. அந்த சேவையை உளமார்ந்து இதன் மூலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நறுமலர் தீகம் அகாடமியினுடைய நிர்வாகி வித்யா சஞ்சீவராயன் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்ற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. ஐயா சொன்னது போல சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளர். அதனால அவரையும் இந்த இடத்துல ஒரு 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 சில மணித்துளிகளையாவது பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஐயா அவர்களை நன்றியுரைக்காக நான் அழைத்தேன். ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்வு மிக அற்புதமாக இருந்தது ஐயா. சிறப்பித்த பெரிய அளவிற்கு இணையதளத்தில் எந்த தொந்தரவும் செய்யாமல் மிக அருமையாக கேட்ட அத்தனை பேராசிரிய ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. விடைபெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை வகுப்பிலே நன்றி.